So just now before the break you have extracted a file. ஒரு folder நீங்க extract பண்ணி வச்சிருக்கீங்க. அதுல நிறைய files இருக்கு. ஒரு செப்பரேட்டா folder கூட இருக்கு. 11 orders, 01 pivot, 07 அந்த மாதிரி இருக்கு. Open that first file. இந்த முதல் ஃபைலை ஓபன் பண்ணிக்கங்க. 01 pivot. இந்த 01 pivotனு ஒரு ஃபைல் இருக்கு பாருங்க. Open that file. அந்த ஃபைலை ஓபன் பண்ணிக்கங்க. So please do open the file. Sometimes நீங்க நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணும்போது எனேபிள் எடிட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். எனேபிள் எடிட்டிங் கேட்டா எனேபிள்னு கொடுத்துருங்க. ஜஸ்ட் கிவ் த எனேபிள் எடிட்டிங்னு கேட்டா எனேபிள் கொடுத்துருங்க. யூ ஹேவ் டு கிவ் த எனேபிள் ஹியர். ஸோ இது ஒரு எக்ஸல் ஃபைல். இதுல ஒரு 6 ஷீட் இருக்கு. வி ஹவ் அரவுண்ட் 6 sheets அவைலபிள் ஹியர். ஒரு 6 ஷீட் இருக்கு. And we have some rows and columns available here. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன். Most of you knows this, but let me give a small introduction of this. இங்க டாப்ல பாத்தீங்கன்னா you can see your file name and your software name இருக்கும். உங்களுடைய ஃபைல் நேம் அண்ட் உங்களுடைய சாஃப்ட்வேர் நேம் இருக்கு பாருங்க. இந்த whole area, இந்த மொத்த ஏரியாவையும் put together we call this as, இதுக்கு பேர் தான் நாம என்னன்னு சொல்லுவோம், title bar nu solluvom. This whole area put together we call this as title bar. Left hand side of the title bar, இந்த title bar left hand side la வந்து பாருங்க save, undo, redo அப்படினு ஒரு 3-4 ஆப்ஷன் இருக்கும். இந்த ஏரியாவுக்கு பேரு நாம என்னன்னு சொல்லுவோம்னா quat ன்னு சொல்லுவோம். quatனா என்ன அர்த்தம்னா quick access toolbar. Quick access toolbar. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல ஒரு 12,000 ஃபீச்சர்ஸ் இருக்கு மொத்தம். There are 12,000 features available in Microsoft Excel. Out of that, a survey says, ஒரு சர்வேல என்ன சொல்றாங்கன்னா, out of the 12,000 feature, ஒரு average ஒரு advanced user is using only 150 features. ஒரு அட்வான்ஸ் லெவல் யூசர், ஒரு ஆவரேஜ் யூசர் வந்து 150 ஃபீச்சர்ஸ் தான் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு அர்த்தம். ஒரு 1% ஆஃப் எக்ஸல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 99% ஆஃப் எக்ஸல் இஸ் அன்யூஸ்டு. சோ மெனி ஹிடன் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். நிறைய ஹிடன் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ இது ஒரு டேபிள்னு வச்சுங்களேன். இந்த டேபிள திஸ் டேபிள் ஐ வாண்ட் டு சென்ட் அ மெயில் டு சம்ஒன் எல்ஸ். இதை நான் யாருக்கும் மெயில் அனுப்பணும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க என்ன பண்ணுவோம் நார்மலா இந்த ஃபைல மெயில் அனுப்புறது வந்து வாட், இந்த டேட்டாவை இந்த டேபிளை யாருக்கும் நான் மெயில் அனுப்பணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவோம் யூஸ்வலா? ஃபைல்ல போய் ஷேரா, இங்கேயா ஃபைல்ல போயிட்டு ஷேர். இந்த ஃபைல் வந்து OneDriveல போட்டுட்டு எக்ஸல் ஒர்க் புக்கா ஷேர் பண்ணலாம், இல்ல OneDriveல போடலாம். நீங்க எக்ஸல் ஒர்க் புக்கா போகும். அப்படின்னா என்ன அர்த்தம், மொத்த ஃபைலுமே எக்ஸல்ல போயிடும். கரெக்டா? பட் எனக்கு இந்த டேட்டாவை மட்டும் தான் அனுப்பணும். அப்ப என்ன பண்ணலாம்? கேமரால போயிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அனுப்பலாம். அதாவது காப்பி பண்ணி கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை போட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அனுப்பலாம். இல்லை லேட்டஸ்ட் வெர்ஷன்ல இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கு. செலக்ட் பண்ணி இங்க ஹோம்ல போனீங்கன்னா இங்க ஒன்று இருக்கு பாருங்களேன், காப்பி. வழக்கமா எல்லாம் காப்பி பார்த்துருப்பீங்க. காப்பிக்கு பக்கத்துல ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி பிக்சர்னு ஒன்று இருக்கும். காப்பி பிக்சர்னு ஒன்று இருக்கும். இதை பிக்சர்னு போட்டுட்டு ஆஸ் அ ஸ்கிரீன், ஆஸ் அ பிக்சர், ஆஸ் அ பிட் மேப், ஏதாவது ஒன்று, ஆஸ் அ ஷோ ஆன் த ஸ்கிரீன், as when printed, இதை கொடுத்துட்டு ஓகே. எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு Ctrl+V பேஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா அது அப்படியே பிக்சரா மாறிடும். இதை நீங்க அனுப்பலாம். இது ஒரு மெத்தட். பட் இது கொஞ்சம் சொன்ன மாதிரி கேமராவும் பண்ணலாம், இதையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். பட் இது இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு பதிலா அவுட்லுக்கே எக்ஸல்ல கொண்டு வரலாம். இங்க வந்து காப்பி பண்ணி எக்ஸலுக்கு அனுப்புறதுக்கு பதிலா மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்கே எக்ஸல்ல கொண்டு வந்து ஒரே கிளிக்ல மெயில் அனுப்பிச்சிடலாம். ஒரு கிளிக்ல மெயில் போயிடும். நீங்க இங்க இருந்து கொண்டு போய் அங்க எல்லாத்தையும் காப்பி ஸ்பேஸ் பண்ற போல அவுட்லுக்கே இங்க கொண்டு வந்தோம். அந்த விஷயத்துக்காக தான் இந்த குவாட்டை நம்ம யூஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு போறோம். டுடே ஈவினிங் வில் see that how to bring an external feature into the quat. ஒரு புது ஃபீச்சர்லாம் குவாட்ல எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்துருவோம். ரைட்டா? பிலோ திஸ் இந்த ஹோல் ஏரியா இருக்கு பாருங்க, ஃபைல், ஹோம், இன்சர்ட், டிசைன், இந்த மாதிரி ஃபுல் ஏரியா. இந்த மொத்த ஏரியாவையும் புட் டுகெதர், இதுக்கு ஃபுல்லா நம்ம இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், ரிப்பன். This whole area put together we call this as a ribbon. இதுக்கு பேர் தான் நாம ரிப்பன் சொல்லுவோம். இந்த ரிப்பன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒன்னு இருக்கு பாருங்களேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மார்னிங் கூட நம்ம யூஸ் பண்ணோம். அது என்ன வெர்ஷன் செக் பண்றதுக்காக யூஸ் பண்ண பாருங்க, ஃபைல். இதுக்கு பேரு என்ன சொல்லுவோம், ஆஃபீஸ் பட்டன் சொல்லுவோம்.
ஆஃபீஸ் பட்டன். ஆஃபீஸ் பட்டன்னா என்ன அர்த்தம்? அந்த ஃபைல் இருக்கு பாருங்க, அந்த ஃபைல் இருக்கிற பேர் தான் ஆஃபீஸ் பட்டன். அதாவது பேக் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் ஆஃபீஸ். உங்கள் ஆஃபீஸோடைய பேக் ஸ்டேஜ், பேக்ரவுண்டில் பேக் ஸ்டேஜில் ஏதாவது செட்டிங்ஸு சேஞ்சஸ் பண்ணணும்னா இந்த ஆஃபீஸ் பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஹோம்னு ஒன்று இருக்குது. ஹோம், இன்சர்ட், பேஜ் லே அவுட், அந்த மாதிரி ஈச் ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்க. ஹோம் இன்சர்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் நாம் என்னன்னு சொல்லுவோம்? டேப்னு சொல்லுவோம். ஏன் இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் செஷன்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்னா, மேபி டுடே அண்ட் டுமாரோ ஐ வில் சே கிளிக் ஆன் த டேப், கிளிக் ஆன் த ஹோம் டேப், கிளிக் ஆன் த இன்சர்ட் டேப். அப்படின்னா எது டேபு, எது குவாட்டு, எது ரிப்பன் அப்படின்னு உங்களுக்கு புரியணும். அதனால தான் நான் முதல் செஷன்லேயே இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நாட் ஓன்லி ஃபார் எக்ஸல், இது எக்ஸலுக்கு மட்டும் இல்லை, ஆல் த சாஃப்ட்வேர், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லா சாஃப்ட்வேருக்கும் இது காமன் தான். நீங்கள் எக்ஸல் ட்ரைனிங் இல்லை பவர் பாயிண்ட் ட்ரைனிங் இல்லை பவர் பிஐ ட்ரைனிங் எதுக்கு வந்தாலும் நான் முதல்ல ஒரு 10 நிமிஷம் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பேன். ஓகே, ஹோம் இன்சர்ட். இங்கே புதுசாக ஒரு டேப் ஒன்று உருவாகும். மற்ற டேப்லாம் ஃபிக்ஸ்டு, அந்த ஹோம் இன்சர்ட் பேஜில் ஃபிக்ஸ்டு, மாறவே மாறாது. பட் இங்கே ஒரு டேப் ஒன்று உருவாகும். அந்த டேபுக்கு பேர் தான் நாம் என்னன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த டேப் என்ன வரும்? மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சார்ட் போடுறீங்களா, வேறு டேப் வரும். பிவட் போடுறீங்களா, வேறு டேப் வரும். பிக்சர் போடுறீங்களா, வேறு டேப் வரும். இந்த டேபு மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் கான்டெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேபு மாறிக்கிட்டே இருக்கும். தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் as கான்டெக்சுவல். அதனால தான் அதுக்கு பேர் கான்டெக்சுவல் டேப்னு சொல்லுவோம். கான்டெக்சுவல்னா என்ன அர்த்தம்? கான்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டேபு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த கான்டென்ட் த டேப் வில் கீப் ஆன் சேஞ்சிங். அதனால தான் அதுக்கு பேர் கான்டெக்சுவல் டேப்னு அர்த்தம். சரி, டேபுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சி பிலோ த டேப் கிளிப் போர்டு இருக்கு பாருங்க. கிளிப் போர்டுன்னு ஒன்று இருக்கு, ஃபாண்ட்னு ஒன்று இருக்கு, அலைன்மெண்ட்னு ஒன்று இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் பேரு வி கால் இட் ஆஸ் குரூப். கிளிப் போர்டுன்றது ஒரு குரூப், ஃபாண்ட்ன்றது ஒரு குரூப், அலைன்மெண்ட்ன்றது ஒரு குரூப். சில குரூப்போடைய கார்னர்ல போய் பாருங்களேன், எல்லா குரூப்போடைய கார்னர்ல இருக்குமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. இப்போ கிளிப்போர்டோடைய கார்னர்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆரோ மார்க் மாதிரி வந்திருக்கு. ஃபாண்டோட கார்னர்ல ஒரு ஆரோ மார்க் இருக்கு, அலைன்மெண்ட்ல ஒரு ஆரோ மார்க் இருக்கு, நம்பர்ல ஒரு ஆரோ மார்க் இருக்கு, ஸ்டைல்ஸ்ல அந்த ஆரோ மார்க் இல்லை. ஸோ தட் ஆரோ மார்க் ஏரியா இங்க இருக்கு பாருங்க. இந்த ஆரோ மார்க் ஏரியா இதுக்கு பேர் தான் வி கால் திஸ் ஆஸ் டயலாக் பாக்ஸ் லான்ச்சர். இதுக்கு பேர் நம்ம டயலாக் பாக்ஸ் லான்ச்சர்னு சொல்லுவோம். பேர்லயே இருக்கு பாருங்க, டயலாக் பாக்ஸ் லான்ச்சர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த டயலாக் பாக்ஸ் லான்ச்சரை கிளிக் பண்ணீங்கன்னா புதுசா ஒரு டயலாக் பாக்ஸ் லான்ச் ஆகும். லான்ச்னா ஓபன் ஆகும். ட்ரை பண்ணி பார்ப்போமா? இந்த டயலாக் பாக்ஸ் லான்ச்சர்ல போய் நான் சும்மா ஒரு கிளிக் அடிக்க போறேன். இங்க பாருங்க, இதை கிளிக் பண்ணா புதுசா ஒரு டயலாக் பாக்ஸ் லான்ச் ஆகுது. லான்ச் ஆகுதுன்னா ஓபன் ஆகுது. அங்க நிறைய அட்வான்ஸ்டு அடிஷனல் ஃபீச்சர், நான் சொன்னேன் இல்லையா, 12,000 ஃபீச்சர் இருக்கு. 12,000 ஃபீச்சரே நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்க முடியாது. சில ஃபீச்சர்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும், ஹைடா இருக்கும். அதை நம்ம ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த டயலாக் பாக்ஸ் லான்ச்சரை யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற ஐட்டம்ஸ்லாம் இருக்கு பாருங்களேன், கட்டு, காப்பி, பேஸ்ட், மற்ற எல்லா ஐட்டம்ஸையும், ஆல் தி அதர் ஐட்டம்ஸ் அவைலபிள் ஹியர் வி கால் திஸ் as, இதுக்கு பேர் தான் நாம என்னன்னு சொல்லுவோம்? கமாண்ட்ஸ்னு சொல்லுவோம். ரைட்டா? ஒரு தடவை ஷார்ட்டா ரீகேப் பண்ணுவோமா? அந்த டாப் ஃபைல் நேம், சாஃப்ட்வேர் நேம் இருக்கும். அந்த ஏரியாவுக்கு பேரு we call it as டைட்டில் பார். வெரி குட். டைட்டில் பாரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 சேவ் ஆட் டூ ன்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த ஏரியாவுக்கு பேரு குவார்ட்டர் அப்ரிவேஷன். மொத்த ஏரியாவும் புட்டுகிறது, அந்த ஃபைல் ஹோம் இன்சர்ட் இருக்கு, மொத்த ஏரியாவும் புட்டுகிறது ஒரு பேர் இருக்கு, ரிப்பன். அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு இருக்கு பாருங்க, ஃபைல். அதுக்கு பேரு ஆபீஸ் பட்டன், பேக் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் ஆபீஸ். மற்றதெல்லாம் ஹோம் இன்சர்ட் பேஜ் லேஅவுட்ல டாப். புதுசா ஒரு டாப் இங்க ஒன்னு உருவாகும், அதுக்கு பேரு கான்டெக்சுவல் டாப். வெரி குட். டாப் கீழே கிளிப் போர்டு, ஃபாண்ட், அலைன்மெண்ட் இருக்கும், அதெல்லாம் குரூப். சூப்பர். அதோட கார்னர்ல ஒரு ஆரோ இருக்கும் பாருங்க, அது கிளிக் பண்ணா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். டயலாக் பாக்ஸ். வெரி குட். மற்ற ஐட்டம்ஸ்லாம் சூப்பர். ரைட். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், மக் அடிச்சுக்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. டோன்ட் வரி. இன்னைக்கோ நாளைக்கோ அடிக்கடி ரிப்பீட் பண்ணுவோம், உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். பிஃபோர் எண்ட் ஆஃப் த செஷன் யூ வில் ரிமெம்பர் இட். ரைட்.
பவர் கொரி யூஸ் பண்ணாலும் சரி, பவர் பிவட் நீங்க யூஸ் பண்ணும்போது இதே கான்செப்ட் தான். இல்ல எக்ஸல் யூஸ் பண்றீங்க, பவர் பாயிண்ட், வேர்டு, எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்கன்னா இதே கான்செப்ட் தான். இன்னைக்கோ நாளைக்கோ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு டேஷ்போர்டு எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். டேஷ்போர்டு அப்படி டேஷ்போர்டு கிரியேட் பண்ணும்போது இந்த ரிப்பன் சம்டைம்ஸ் இட் இஸ் டிஸ்டர்பிங் அஸ். ஏன்னா ஒரு பெரிய ரிப்போர்ட் பண்ணும்போது இந்த ரிப்பன் எனக்கு அந்த அளவுக்கு ஸ்க்ரீன்ல ஃபிளெக்சிபிளாக டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ 2 மெத்தட் இருக்கு இதை ஹைடு பண்றதுக்கு. ஒரு மெத்தட் என்ன பண்ணுங்க, இந்த ஹோம் டேப்ல போயிட்டு ஒரு டபுள் கிளிக் அடி, அந்த ரிப்பன் ஹைட் ஆயிடும். அதே டபுள் கிளிக் அடிச்சிங்கன்னா அன்ஹைட் ஆகும். ஹோம் டேப்ல போய் டபுள் கிளிக் பண்ணா ஹைடு, அதே டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அன்ஹைட். இல்லை அதுக்கும் ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு, கண்ட்ரோல் F1. சில கீபோர்டில் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் F1 ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். சில இடத்துல அந்த ஃபங்க்ஷன் கூட ஷிஃப்ட் கீ பக்கத்துலாம் கூட இருக்கும், கீபோர்டை வச்சு மாறும். இது எதுக்குன்னா ஹைட் ஆர் அன்ஹைட ரிப்பன். ஒரு ரிப்பனை ஹைடு அன்ஹைடு பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஒன்று டபுள் கிளிக் அடிங்க, இல்லை கண்ட்ரோல் F1 ப்ரெஸ் பண்ணுங்க. Either you can make a double click or you can use the shortcut key control F1, whichever is easier. ஹைட் ஆகிடும் சார் ரிப்பன். ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் பெருசாகும், கொஞ்சம் ரிப்போர்ட்ஸ் இன்னும் பெரிய ரிப்போர்ட்லாம் காமிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேஷ்போர்டு பண்ணிங்கன்னா நிறைய சார்ட்ஸ் ஈவினிங் உள்ள டேஷ்போர்ட் தான் பண்ண போகிறோம். அப்போ ஸ்க்ரீன் சைஸுக்கு இன்னும் நிறைய ரிப்போர்ட்ஸ் காமிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக எல்லாத்தையுமே கூட ஹைடு பண்ணலாம். எனக்கு கண்ட்ரோல் F1 ப்ரெஸ் பண்ண ஹைட் ஆயிருக்கு, ஓகே. பட் திரும்பவும் இங்கே இந்த ஃபைலு ஹோம் இன்சர்ட்டும் எனக்கு ஹைடு பண்ணணும். அதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் கீ இருக்கு, கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1. சில லேப்டாப்ஸ்ல கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஃபங்க்ஷன் F1. இது என்ன பண்ணும், ஹைட் ஆர் அன்ஹைட் ஆல் எல்லாத்தையுமே ஹைட் அன்ஹைட் பண்ணிடும். ரோஸ் காலம்ஸ் மட்டும் விசிபிளா இருக்கும், மற்றதெல்லாம் ஹைட் ஆயிடும். ஒன்லி ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஃபார்முலா பார் விசிபிளா இருக்கும், அதை ஹைட் பண்றதுக்கு மெத்தட் இருக்கு, அப்புறமா சொல்றேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1 பாருங்க, எல்லாமே ஹைட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்கிரீன் சைஸ் இன்னும் பெருசா இருக்கு, பெரிய ரிப்போர்ட்ஸ் கூட நீங்க காமிச்சிக்கலாம். அதே கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1. ரைட். இப்போ இந்த ஹோம் டேபு கீழே, சாரி ரிப்பனு கீழே இங்க செல் நம்பர் காமிச்சிட்டு இருக்கு பாருங்க. இந்த ஏரியாவுக்கு பேர் கர்சர் வச்சீங்கனாலே காமிக்கும். அந்த ஏரியாவுக்கு பேர் என்னது, நேம் பாக்ஸ். தட் இஸ் கால்ட் அஸ் நேம் பாக்ஸ். நேம் பாக்ஸோட அப்படியே ரைட் ஹேண்ட் சைட்ல வந்தா டிக் மார்க், இன்டு மார்க், அது உங்களுக்கு எதுக்குன்னு தெரியும். டச் ஸ்கிரீன் யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப பர்பஸ் அது. டச் ஸ்கிரீனு அந்த மாதிரி டெஸ்க்டாப்ல பண்றதுக்கு, சாரி மொபைல்ல டேப்ல பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் நான் ஏதோ ஒன்று டைப் பண்றேன், அதை என்டர் பண்றதுக்கு நம்ம என்டர் அடிப்போம் கீபோர்டில். பட் டச் ஸ்கிரீனா இருந்தா என்ன பண்ணலாம், என்டருக்கு பதிலாக இந்த டிக் மார்க் யூஸ் பண்ணிக்கலாம். கேன்சல் எஸ்கேப் பண்றதுக்கு பதிலாக இந்த இன்டூ மார்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். இது டச் ஸ்கிரீன் யூஸ் பண்றவங்க இங்க போய் இங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டிக் மார்க்கை இப்போ கூட நீங்க கிளிக் பண்ணலாம், மவுஸ்ல கூட இங்க போய் கிளிக் அடிக்கலாம். ஸோ இது டச் ஸ்கிரீனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வெறும் என்டர் பண்ணாலே அக்செப்ட் ஆயிடும். எஃப்எக்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும், ஃபார்முலா ஃபங்க்ஷனு, அதோடைய ஃபார்முலா பார். ஆக்சுவலாக நம்ம ஃபார்முலா ஃபங்க்ஷனே இன்னைக்கு யூஸ் பண்ண போறதே இல்லை, இன்னைக்கோ நாளைக்கோ, வித்தவுட் ரைட்டிங் த ஃபார்முலா. ஃபார்முலா இல்லாமலே என்னென்ன இதுலாம் எல்லாத்தையுமே ஃபார்முலா இல்லாமலே அச்சீவ் பண்ண போறோம். பட் நீங்க ஒரு பெரிய ஃபார்முலா எழுத போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அன்பார்ச்சுனேட்லி நம்ம எழுத போறது இல்லை. பட் ஸ்டில் இஃப் யூ வாண்ட் ரைட் அ வெரி பிக் ஃபார்முலா, ஐ வாண்ட் டு see the formula on the full screen. எனக்கு ஃபார்முலா ஃபுல் ஸ்கிரீன்ல வரணும்னா there is a shortcut key control shift U. இது எதுக்குன்னா இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஃபார்முலா பார். உங்க ஃபார்முலா பாரை இன்க்ரீஸோ இல்ல டிக்ரீஸ் பண்றதுக்கோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த ஃபார்முலா பார். கண்ட்ரோல் ஷிஃப்ட் U. ஒரு ஆரோ மார்க் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணா கூட அதே வேலையை தான் செய்யும். இந்த கார்னர் எட்ஜில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும், தட் will also do the same option here. கண்ட்ரோல் ஷிஃப்ட் U பாருங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் U அந்த ஃபார்முலாவோட ஹைட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அதே கண்ட்ரோல் ஷிஃப்ட் U ஃபார்முலா பர் ஹைட் டிக்ரீஸ் ஆகும். ABCD ஆர் ஆல் என்னது ABCD காலம்ஸ். ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு அதில் குழப்பம் இருக்கு, எது ரோஸ் எது காலம்ஸ்னு, அதனால தான் கேட்டுக்கிட்டேன். ABCD ஆர் ஆல் காலம்ஸ் 1 2 3 ஆரா. இந்த ரோஸும் காலம்ஸும் மீட் ஆகிற அந்த ஏரியாவுக்கு பேர் தான் செல். எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் இருக்கு? மார்னிங் எல்லாரும் கேட்டப்போ பேசிக்ஸ் தெரியும் நீங்களே சொல்லுங்க.
how many rows and how many columns are available in one Excel sheet? ஒரு எக்ஸல் ஷீட்ல எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் இருக்கு? லிமிட் இருக்கு, கண்டிப்பா லிமிட் இருக்கு. அதுக்கான காரணமும் இருக்கு, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்புறமா. சொல்லுங்க, how many rows and how many columns are there in one Excel sheet? There are exactly 10,48,576 rows. கீழே போய் பார்த்துட்டீங்களா? காலம்ஸ் எத்தனை காலம்ஸ்? எத்தனை காலம், எத்தனாவது காலம்னு கேட்கல, எத்தனை காலம்ஸ்? எக்ஸ்எஃப்டின்னு சொல்லப்படாது. 16,384 16,384 columns are available. 16,384 columns மொத்தம். இதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? அது என்ன 10,48,566 இல்ல 16,380, இதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பாக இருக்கு. அந்த லாஜிக் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி இது எப்படி தெரிஞ்சுக்கிறது, how many rows and how many columns are available எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஈஸியான மெத்தட், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் பண்ணுமா சார்? அப்புறம் எப்படி சார் தெரியுது இதுல எத்தனை காலம்ஸ்னு? புரியல. இங்கயா இல்ல, நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் பிரஸ் பண்ணுன்றீங்களா? பண்ணிட்டேன். வரலையா? இதுல இருந்து பண்ணுமா? +1 சேர்த்துக்கணுமா? ஈஸியான சிம்பிளான ஆப்ஷன் எதுன்னா, இங்க இருக்கு பாருங்க, இந்த நேம் பாக்ஸோட வித்தை கொஞ்சம் பெருசாக்கிங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக்கிட்டு இந்த ஏக்கும் 1க்கு நடுவுல ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணாலே போதும். மவுஸ்ல வந்து கை எடுக்கக்கூடாது. கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணீங்கனாலே மேலே காமிச்சிடும் எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் மேலே காமிக்கும் பாருங்க. கொஞ்சம் காலம் வித்த கொஞ்சம் பெருசாகிங்க சார். சின்னதா இருந்துச்சுன்னா தெரியாது, கொஞ்சம் அந்த 3 டாட்டை கொஞ்சம் பெருசாகிட்டீங்கன்னா தெரியும். இப்போ 10,48,576 16,384 ஒரு ஷீட்ல. தனி அப்ளிகேஷன் மேடம், ஜூம் மீட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. வேணா லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ண, டவுன்லோட் பண்ண, ஃப்ரீ தான். ஜூம் மீட் ZOOMIT அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர். இதான் அந்த அப்ளிகேஷன். நான் அந்த மாதிரி மார்க் பண்றேன், அதெல்லாம் சொல்றாங்க. ஜூம் மீட்னு ஒரு அப்ளிகேஷன் மேடம், சாஃப்ட்வேர் ஃப்ரீ. பண்ணலாம் சார். சாஃப்ட்வேரே கிடையாது, ஒரு சின்ன ஒரு இதுதான். அது ஈஸியாக டவுன்லோட். இப்போ பண்ணாதீங்க, நான் அப்புறமா சொல்கிறேன். பண்ணிட்டீங்கன்னா மற்ற இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிடும். லஞ்ச் பிரேக்கில் சொல்கிறேன், அப்போ ட்ரை பண்ண. ஓகே, ஸோ ஏன் இது 10,48,000, ஏன் இது 16,384? ஏதாவது ரீசன் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மைக்ரோசாஃப்ட்டுக்கு நம்ம லாங்குவேஜ் தெரியாது, அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 தான், 1 தான். கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது 2. அது என்னது? 0 and 1. இது 2 தான் தெரியும். இது பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பைனரி. எல்லாமே பைனரியை வச்சு தான் கால்குலேட் ஆகும். நீங்க எது வேணா வாங்கல கம்ப்யூட்டர்ல 2 to the powerன்னு சொல்லுவாங்க. 2 to the power of 1, 2 to the power of 2 அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் இந்த சேஞ்ச் சொன்னேன் இல்லையா, 10,48,000 16,384. இது எப்பத்துலேருந்து நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, மைக்ரோசாஃப்டில் ஃப்ரம் 2007 2007 தான் இந்த சேஞ்ச் நடந்தது. 2007ன்றது மைக்ரோசாஃப்டோடைய 14வது வெர்ஷன். 1 2 3 வெர்ஷன் வருது இல்லையா, 14வது வெர்ஷன். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஈக்குவல் டு 2ன்றது ஏன் கொடுக்குறோம்? பைனரி. 0 1ன்றது பைனரி, 2. பைனாலே 2 தான் இல்லைங்களா, பைனரி. 2 to the power 2 to the power என்ன எப்படி கொடுக்கலாம் சொல்லுங்களேன்? இன்டூக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த ஸ்டார் மாதிரி இருக்கிறத போடுவீங்க. ஷிஃப்ட் 6. வெரி குட். ஷிஃப்ட் 6 ப்ரெஸ் பண்ணுறேன். 2 to the power of 14
அதாவது 2 into 2 into 2 into 2 14 தடவை மல்டிப்ளை பண்ணும். 2 into 2 into 2 into 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get 16,384. அதுதான் இத்தனை ரோஸ் இருக்கிறதுக்கான காரணம். That's why we have this number of columns. Sorry, இவ்வளோ காலம்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் 2 to the power of 14. சரி, இந்த சேஞ்ச் எப்போ நடந்து சொன்னால் 14வது வெர்ஷன் 20வது ரிலீஸ். இப்போ ஆஃபீஸ் 365 காலையில் பார்த்தீங்க 2603 2604 அதுலேயே ரிலீசஸ் மாறிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி 20வது ரிலீஸில் தான் இந்த சேஞ்சை கொண்டு வந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு 2 to the power of 20 2 to the power of 20 கொடுத்தீங்கன்னா என்ட்ரு அடிச்சா 10,48,576. Okay, so 2 to the power of 14 16,384, 2 to the power of 20 10,48,576. இவ்வளோ ரோஸ் இவ்வளோ காலம்ஸ் இருக்கு ஒரு எக்ஸல் ஷீட்ல. சரி, நீங்க கேட்கலாம் 2007ல இந்த சேஞ்ச் நடந்தது, இப்போ நம்ம 2026ல இருக்கு, கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு ஏதாவது அப்கிரேட் பண்ணாங்களான்னு கேட்டா நோ. 2007லேருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் அதே நம்பர் ஆஃப் ரோஸ் அதே நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஏன்னா 2010க்கு அப்புறம் தான் இந்த பவர் பிவட்டு பவர் கொரின்ற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. எக்ஸலை டேட்டா பேஸாக யூஸ் பண்ண விட எல்லாரும் எக்ஸல்ல டேட்டாவை பிடிச்சி டவுன்லோட் பண்ணி எல்லா டேட்டாவும் எக்ஸலில் வச்சிருக்கான். எக்ஸல்ல பெரிய பெரிய டேட்டா வச்சுக்கிட்ட எக்ஸல் இஸ் நாட் அ டேட்டா பேஸ். எக்ஸல் டேட்டா பேஸ் கிடையாது. எக்ஸல் வந்து டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் எக்ஸலை யூஸ் பண்ணணும், டேட்டா பேஸாக யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பாருங்க, ஒரு லட்சம் ரூபா எக்ஸல்ல போட்டு பாருங்க, 1 லட்சம் ஒரு 2 லட்சம் ரூபா எக்ஸல்ல போட்டாலே எக்ஸல் சுத்த ஆரம்பிச்சிடும், ஹேங் ஆகிடும், ரொட்டேட் ஆகும். நீங்கள் வெறும் ஷார்ட் ஃபில்டரை போட்டு பார்த்தாலே எக்ஸல் சரியாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பெரிய பெரிய டேட்டாவாக இருந்துச்சுன்னா அது எங்கே வச்சுக்கணும்? பவர் கொரியில் வச்சுக்கிட்டு ரிப்போர்ட்டை எக்ஸல்ல பண்ணணும். அந்த கான்செப்ட் தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். ஸோ இனிமேல் நீங்கள் டேட்டாவை எக்ஸல்ல வைக்காதீங்க. டவுன்லோட் அப்படியே வச்சுட்டாலும் அது சோர்ஸ் தனியாக இருக்கட்டும், நீங்கள் கால்குலேட் பண்ணுறது தனியாக இருக்கட்டும். இல்லை நான் எக்ஸல்ல தான் எனக்கு டேட்டா வச்சுப்பேன் அப்படின்னா வச்சுக்கிட்டு கால்குலேஷன் பண்ணுறது, ரிப்போர்ட் பண்ணுறது, ஃபார்முலா பண்ணுறதுலாம் வேற இடத்துல வேற ஒரு எக்ஸல்ல பண்ண ஆரம்பிச்சிருங்க. பவர் கொரி மூலமாக பண்ணுங்க. ஓகே, அதான் நம்ம கற்றுக்க போகிறோம். அதனால தான் 2007ஓட ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ரோஸ் காலம்ஸை இன்க்ரீஸ் பண்ணலை. 2010க்கு அப்புறம் இந்த பவர் கொரி வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம 2010ல் வந்ததே இப்போ தான் கற்றுக்க போகிறோம். 16 வருஷம் வேஸ்ட் பண்ணிடுவோம். இந்த ட்ரைனிங் அப்புறமும் நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ரைட்டா? வழக்கமாக பழையபடி ஃபார்முலா ஃபங்க்ஷனு எல்லாம் இது ட்ரை டு ஒர்க் மோர் ஸ்மார்ட்டர். அதோட ஈஸியான மெத்தட்லாம் நிறைய இருக்குது. அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாளைக்கும் பார்க்க போகிறது அதுதான். நீங்கள் முதல்ல பிவட்டை முடிச்சிட்டா பவர் பிவட்டு பவர் கொரி தான் முக்கியமான கான்செப்ட், ரைட்? அதனால தான் அவங்க ரோஸ் காலம்ஸை இன்க்ரீஸ் பண்ணலை, அப்படியே தான் இருக்குது, ரைட்? இங்கே பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். திஸ் ஏரியா இஸ் கால்ட் அஸ், இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஷீட் டேப்னு சொல்லுவோம். ஷீட் டேப், ரைட்? இப்போ நம்ம ஷீட் நம்பர் 1ல இருக்கிறோம். ஷீட் நம்பர் 1லேருந்து ஷீட் நம்பர் 2க்கு போனோம், ஷீட் நம்பர் 3க்கு போனோம், ஷீட் நம்பர் 4க்கு போனோம் வித்தவுட் யூசிங் மவுஸ். மவுஸை யூஸ் பண்ணாமல் போனோம்னா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஷார்ட்கட் கீ இருக்குது, கண்ட்ரோல் பேஜ் டவுன். சில லேப்டாப்ஸில் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் பேஜ் டவுனை ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்கள் கீபோர்ட் செட்டிங்ஸை பொறுத்து மாறும். சில கீபோர்டில் இந்த பேஜ் டவுன் தனியாக இருக்கும், பிரச்சனை இல்லை. சில கீபோர்டில் ஆரோ மார்க்குக்கு கீழே இருக்கும். ஸோ அது மாறும், கீபோர்ட் செட்டிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ கண்ட்ரோல் பேஜ் டவுன் போட்டிங்கன்னா இதுக்கு ஆக்சுவலாக 2-3 மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது முதல் மெத்தடு, 2வது 3வது மெத்தட் அடுத்தது சொல்கிறேன். கண்ட்ரோல் பேஜ் டவுன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த ஷீட்டுக்கு போகும் பாருங்க. அடுத்த ஷீட் கண்ட்ரோல் பேஜ் டவுன், கண்ட்ரோல் பேஜ் டவுன், கண்ட்ரோல் பேஜ் டவுன், நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு போகுது. இதுவே ப்ரீவியஸ் ஷீட்டுக்கு போனோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கண்ட்ரோல் பேஜ் டவுன் போட்டால் அடுத்த ஷீட்டு, முன்னாடி ஷீட்டு போகிறதுக்கு பேஜ் அப். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். கண்ட்ரோல் பேஜ் அப். ஸோ சில கீபோர்டில் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் பேஜ் அப். சரி, இது எனக்கு ஒரு 5-6 ஷீட் இருந்தால் நான் பண்ணுவேன், இதை பிரச்சனை இல்லை. சப்போஸ் எனக்கு ஒரு 50 ஷீட் இருக்குன்னு வச்சுங்களேன், முதல் ஷீட்லேருந்து எனக்கு 50வது ஷீட்டுக்கு நேரடியாக நான் ஜம்ப் பண்ணணும். முதல் ஷீட்டில் 50 இல்லை 30 40ன்னு ஜம்ப் பண்ணணும். இதுக்கு 2-3 மெத்தட் இருக்குது. முதல் மெத்தட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தட், இங்கே இந்த ஆரோ மார்க் ஏரியா இருக்கு இல்லைங்களா, ஷீட் டேப், அங்கே வச்சு சும்மா ஒரு ரைட் கிளிக் அடி. இந்த ஷீட் டேப் ஏரியாவில் வச்சு ஒரு ரைட் கிளிக் பண்ணுங்க. சும்மா ரைட் கிளிக் பண்ணாலே போதும். என்னென்ன ஷீட்டு உங்களுக்கு லிஸ்ட்டாக இருக்கும் அந்த ஷீட்டோட லிஸ்ட்டு ஃபுல்லாக வரும். What are all the sheets available? That sheet will be listed here.
அது எந்த ஷீட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்தா அந்த ஷீட்டுக்கு உங்கள் கர்சர் போயிடும். ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஷீட்டோட லிஸ்ட் வரும், அந்த ஷீட்டை செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்கலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்கு, சொல்கிறேன் என்ன பண்ணல. How can I insert a fresh new sheet? புது ஷீட் எப்படி இன்சர்ட் பண்ணலாம்? எனக்கு ஒரு புதுசா ஒரு ஷீட் வரணும், எப்படி இன்சர்ட் பண்றது? புது ஷீட் இங்க பிளஸ்ல போய் கிளிக் பண்ணலாம். வெரி குட். வேற ரைட் கிளிக் பண்ணீங்கனாலே இங்க இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். கரெக்டா? ஏதாவது ஒரு ஷீட்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க, இன்சர்ட் வரும். இல்ல அவர் சார் சொன்ன மாதிரி பிளஸ்ல பண்ணலாம். இல்ல ஷார்ட்கட் கீயும் இருக்கு. ஷார்ட்கட் கீ ஷிஃப்ட் F11. insert a new sheet. ஒரு புது ஷீட் இன்சர்ட் பண்றதுக்கான ஷார்ட்கட் கீ shift F11. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை பண்ணிக்கங்க. எனக்கு கேட்டா ஷார்ட்கட் கீ தான் ஐ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட். சில கீபோர்ட்ல ஷிஃப்ட் ஃபங்க்ஷன் F11 பிரஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். சில கீபோர்ட்ல கீபோர்டு செட்டிங்ஸை வச்சு அது மாறும். shift F11. ஷீட்டு வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணுங்க. ஷார்ட்கட் கீ கிடையாது. அப்படியே ஷார்ட்கட் கீ இருந்தாலும் நான் சொல்லி தர மாட்டேன். ஏன்னா தெரியாம ஒரு ஷீட்டை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கவர் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். முடியாதுன்னு சொல்ல முடியாது, கஷ்டம். கொஞ்சம் நீங்க சேவ் பண்ணாம க்ளோஸ் பண்ணணும், இல்லை ரெக்கவரியில போய் கொண்டு வரணும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு ஷீட்டை டெலீட் பண்றது மாதிரி ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா இப்போ பாருங்க, இது ஓகே எம்டி ஷீட்டா இருந்தால் டெலீட் ஆயிடும். டேட்டா இருக்கிற ஷீட்டா இருந்தால் ஒரு மெசேஜ் வருது பாருங்களேன். Microsoft Excel will permanently delete the sheet. இந்த ஷீட்டை பர்மனண்டா டெலீட் ஆயிடும். Do you want to continue? delete ஆன்னு கேக்குது. ஸோ அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க டெலீட் பண்றதுக்கு. கேன்சல். அதனால அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே ஷார்ட்கட் கீ நமக்கு கிடையாது. ரைட். ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட். ஓ போறதுக்கா இந்த இடத்துல ரைட் கிளிக், இந்த ஆரோ இருக்கு பாருங்க, இந்த ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, அங்க வச்சு ரைட் கிளிக் பண்ணு. அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஷீட்டோட லிஸ்ட் வரும். அதுல எந்த ஷீட் வேணுமோ அந்த ஷீட். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்கு, சொல்றேன். இப்ப நம்ம கிட்ட ஒரு 6 ஷீட் இருக்கு. ஓகே, நமக்கு புரியுது. சப்போஸ் நம்ம கிட்ட ஒரு 20-30 ஷீட் இருக்கு. ஸோ எனக்கு எத்தனை ஷீட் இருக்குன்னு தெரியணும். இது வேர்டு பவர் பாயிண்ட்ல முன்னாடி இருந்தது, இப்போ எக்ஸல்ல வந்திருக்கு இந்த ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு பவர் பாயிண்ட்டையோ இல்லை வேர்ட் டாக்குமெண்ட்டையோ ஓப்பன் பண்றேன்னு வச்சுக்கலாம். நான் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்றேன், இல்லை பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கூட ஓப்பன் பண்ணேன். இப்போ நீங்க பேஜ் இன்சர்ட் ஒரு 2-3 பேஜ் இருக்குன்னா கீழே பாருங்க, நமக்கு பாட்டம்ல யூ வில் கெட் அ மெசேஜ் ஹியர், பேஜ் 4 of 4. இப்போ 4 பேஜ் இருக்கு. இப்போ நம்ம 4வது பேஜ்ல இருக்கிறோம். இதுவே நம்ம 3வது பேஜுக்கு பண்ணீங்கன்னா இப்போ 4 பேஜ்ல நம்ம 3வது பேஜ்ல இருக்கிறோம் அப்படின்றது காமிக்கும். இது பவர் பாயிண்ட்லயும் வரும், ஸ்லைடு வரும். 1 of 4, 2 of 4, 3 of 4ன்னு ஸ்லைட் நம்பர்ஸ் வரும். இந்த ஆப்ஷனை இப்போ நமக்கு பவர் பாயிண்ட் எக்ஸல்லையும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. திஸ் ஆப்ஷன் இஸ் அவைலபிள் இன் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆல்சோ. இந்த ஸ்டேட்டஸ் பார் இருக்கு பாருங்க, இந்த ஏரியாவுக்கு பேர் தான். இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு நாம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டேட்டஸ் பார்னு சொல்லுவோம். திஸ் இஸ் கால்ட் அ ஸ்டேட்டஸ் பார். இந்த ஸ்டேட்டஸ் பார்ல வச்சு ஒரு ரைட் கிளிக் அடிங்க. இந்த ஸ்டேட்டஸ் பார்ல ஏதாவது ஒரு இதுல வச்சு ஒரு ரைட் கிளிக் பண்ணா மெனு அப்பியர் ஆகுது. அந்த மெனுல மேல இருந்து 4வது ஷீட் நம்பர், மேல இருந்து 4வது ஆப்ஷன் ஷீட் நம்பர், அதை டிக் அடிக்கணும். பை டிஃபால்ட்டா அது டிக் ஆகாம இருக்கும், நீங்க டிக் பண்ணணும். டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷீட்டோட நம்பர் கீழே லிஸ்ட் ஆயிடும். ரைட் கிளிக், ஷீட் நம்பர் இங்க வந்துருக்கு பாருங்க, கீழே பாட்டம்ல 1 of 6. மொத்தம் 6 ஷீட் இருக்கு. நம்ம இப்போ முதல் ஷீட்ல இருக்கிறோம் அப்படின்னு காமிக்கும். இதுல இன்னொரு அட்வான்டேஜும் இருக்கு. ஒன் மோர் அட்வான்டேஜஸ். இப்போ நான் ஒரு ஷீட்ல இருந்து இன்னொரு ஷீட்டுக்கு ஜம்ப் பண்றதுக்கு என்ன மெத்தட் சொன்னேன், ரைட் கிளிக் பண்ணி பண்ணலாம். இன்னொரு மெத்தடு, இந்த ஷீட் நம்பர் வந்திருக்கு இல்லைங்களா கீழே பாட்டம்ல, அதுல போய் ஒரு கிளிக் அடிங்க. பட் இதுக்கு முன்னாடி உங்க இன்டர்நெட்டோ வைஃபையோ கனெக்ட் ஆயிருக்கணும் உங்க சிஸ்டம்ல. இன்டர்நெட் வைஃபை கனெக்ட் ஆனா இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகாது. ஷீட் நம்பர் கிளிக் அடிங்க. ரைட் சைட்ல நேவிகேஷன் போட்டு எல்லா ஷீட்டோட லிஸ்ட்டும் வரும். இல்ல மல்டிபிள் ஷீட்டு, மல்டிபிள் ஃபைல், அந்த ஷீட்டுக்குள்ள நிறைய ஃபைல்ஸ் இருக்கு, டேபிள் இருக்கு, சார்ட் இருக்குன்னா கூட செலக்ட் பண்ணிக்கலாம். பேரை வச்சு கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 6வது ஷீட்டுக்கு போனோம்னா வெறும் 6.06 அடிச்சாலே 6வது ஷீட்டுக்கு நேரடியாக போயிடலாம். சர்ச் பண்ணியே போகலாம். இது நேவிகேஷன் ஒரு பட்டன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல இந்த ஷீட் நம்பரை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா இந்த ஷீட் நம்பர் இங்கே வரும். அதை கிளிக் பண்ணால் நேவிகேஷன் வரும். இல்லை எனக்கு அதை கிளிக் பண்ணலாம் வேண்டாம், எனக்கு இந்த ஷீட் நம்பர் இல்லாமல் இந்த நேவிகேஷனை கொண்டு வர முடியுமா? எஸ், கொண்டு வரலாம்.
வியூ. இந்த வியூன்னு ஒரு டேப் இருக்கு பாருங்க. இந்த வியூ டேபுக்குள்ள போனால் அது கீழே நேவிகேஷன் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணாலும் ஓகே தான், ரெண்டும் ஒன்று தான். இங்கே ஷீட் நம்பரில் போய் கிளிக் பண்ணாலும் அதே தான், வியூவில் போய் நேவிகேஷன் கிளிக் பண்ணாலும் ஒன்று, ரெண்டும் ஒன்று தான். போத் வில் டூ த சேம் திங். ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் பண்ணும். ரைட். இப்போ பழைய வெர்ஷன் ஆஃப் எக்ஸல்ல இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செலக்ட் சம் ரேஞ்ச். சில ரேஞ்சை செலக்ட் பண்ணால் கீழே பாட்டமில் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பாரில் ஆவரேஜ், கவுண்ட்டு, சம்மு அப்படின்னு வருது. இதை தவிர எனக்கு வேற சில ஃபார்முலாஸ் வரணும்னா இங்கே அப்படியே இந்த ஆவரேஜ், கவுண்ட், சம் வருது இல்லையா, அங்கேயே வச்சு ஏதாவது ஒரு இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு இதில் இருக்கு பாருங்க, ஒர்க் புக், ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அதெல்லாம் இருக்கு. நான் அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் அப்புறமா. கவுண்ட்டு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ், கவுண்ட்டு, நியூமரிக்கல் கவுண்ட்டு, மினிமம், மேக்ஸிமம், சம்முன்னு வருது பாருங்க. அதில் ஆவரேஜ், கவுண்ட் மட்டும் டிக் ஆயிருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன், நியூமரிக்கல் கவுண்ட்டையும் டிக் அடிக்கிறேன், மினிமமும் டிக், மேக்ஸிமமும் டிக் அடிக்கிறேன். I select the average, I select the count, I select the numerical count, minimum, maximum, sum. எல்லாத்தையுமே டிக் பண்ணிட்டு ஐ பிரஸ் எஸ்கேப். now இப்போ எஸ்கேப் பண்ணிட்டா கீழே பாருங்க எல்லா ஃபார்முலாவும் வரும். ஆவரேஜ் வரும், கவுண்ட் வரும், நியூமரிக்கல் கவுண்ட், மினிமம், மேக்ஸிமம், சம். இது எல்லா வெர்ஷன்லயும் இருக்கு. பட் புது வெர்ஷன்ல ஒரு அப்கிரேடேஷன் இருக்கு, அதை நான் சொல்றேன் நெக்ஸ்ட். அதுக்கு முன்னாடி சம்னா எல்லாருக்கும் தெரியும், டோட்டல். ஆவரேஜ்னா எல்லாருக்கும் தெரியும், மேக்ஸிமம்னா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். மேக்ஸிமம்ன்றது ஹையஸ்ட், மினிமம்ன்றது லோயஸ்ட். பட் கவுண்ட், நியூமரிக்கல் கவுண்ட் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கவுண்ட் அண்ட் நியூமரிக்கல் கவுண்ட்? இங்க ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் காமிக்குது எனக்கு. கவுண்ட்டும் 5 தான், நியூமரிக்கல் கவுண்ட்டும் 5 தான். ரெண்டு both are giving the same answer. So what is the difference between count and yes sir, numerical count வெறும் very good, super. கவுண்ட்ன்றது டெக்ஸ்ட் நம்பரா இருந்தாலும் சரி, டெக்ஸ்டா இருந்தாலும் சரி, டேட்டா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணோம். சூப்பர் சார் சொன்னது தான் கரெக்ட். கவுண்ட்ன்றது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணோம், நியூமரிக்கல் கவுண்ட்ன்றது நம்பரை மட்டும் தான் கவுண்ட் பண்ணோம். பட் நீங்க கேட்கலாம் அங்கே ரெண்டுமே ஒன்னே தான் வருதுன்னு. ஏன்னா நான் செலக்ட் பண்ணது எல்லாமே நம்பர்ஸ் தான். இப்போ நான் ஹெட்டிங்கோட சேர்த்து செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கிறேன். ஐ செலக்ட் இட் அலாங் வித் த ஹெட்டிங். இப்போ டிஃபரன்ஸ் சேர்த்து பாருங்களேன். கவுண்ட் 6, நியூமரிக்கல் கவுண்ட் 5. ஏன்னா நான் செலக்ட் பண்ண 6 செல்ல ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு. நியூமரிக்கல் கவுண்ட்ன்றது அந்த 6 செல்ல 5 செல்ல நம்பர் இருக்கு. In 5 cells we have some numbers. பட் லேட்டஸ்ட் வெர்ஷன்ல என்ன அப்டேட்? இப்போ நான் சில செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே எனக்கு ஒரு டோட்டல் வருது, ஆவரேஜ் வருது, கவுண்ட், மேக்ஸிமம் ஏதோ. சப்போஸ் ஐ காட் த சம் 68,900 இந்த சம் வருது. எனக்கு இந்த சம்மு வேணும்னு நினைக்கிறேன். இந்த சம்மை போய் ஒரு கிளிக் அடிங்க. ஜஸ்ட் மேக் கிளிக் ஆன் தட். அதில் ஒரு கிளிக் அடிச்சு சம்மு வேணும்னா சம்மில் போய் கிளிக் அடிங்க. ஆவரேஜ் வேணும்னா ஆவரேஜை போய் கிளிக் அடிங்க. கிளிக் பண்ணிவிட்டு வேற ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் V. அந்த வேல்யூ அப்படியே இங்கே பேஸ்ட் ஆகிடும். தட் வேல்யூ வில் கெட் பேஸ்டட் ஹியர். திரும்ப சொல்கிறேன், ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிட்டு என்ன ஃபார்முலா வரணுமோ அந்த ஃபார்முலாவில் போய் ஒரு கிளிக் அடிங்க. அந்த ஃபார்முலாவை ஏதாவது ஒரு ஃபார்முலா பேஸ்ட் ஆகாது, அதோட வேல்யூ தான் பேஸ்ட் ஆகும். நீங்கள் எதை காப்பி பண்ணீங்களோ அதோட வேல்யூ வில் கெட் பேஸ்டட். கண்ட்ரோல் V ஃபார் பேஸ்டிங். தட் வேல்யூ வில் கெட் பேஸ்டட். இது ஒரு புது ஃபீச்சர். பழைய வெர்ஷனில் இது கிடையாது. ஓல்டு வெர்ஷன் திஸ் ஆப்ஷன் இஸ் நாட் அவைலபிள். வருமே சார் எல்லா வருஷமும் 365 தானே. செலக்ட் பண்ணுங்க மேடம். கீழே ஃபார்முலா வருதா? எந்த ஃபார்முலா வேணும் அந்த ஃபார்முலாவில் போய் ஒரு கிளிக் அடிங்க. லெஃப்ட் கிளிக் தான். வேற எங்கேயாவது ஒரு இடத்துல போய் கண்ட்ரோல் V போடுங்க, பேஸ்ட். அது பேஸ்ட் பண்ணல, பேஸ்ட் பண்றதுக்கு கிளிக் பண்ணிட்டா காப்பி ஆயிடும் சார். அது பேஸ்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் V. பேஸ்ட் பண்றது கண்ட்ரோல் V பிரஸ் பண்ணுங்க. பாக்ஸ் எது சொல்றீங்க? செலக்ட் பண்ணுங்க. எந்த ஃபார்முலா வேணுமோ அதை போய் கிளிக் அடிங்க சார். செலக்ட் பண்ணிட்டீங்களா? என்ன ஆவரேஜ் வேணுமா, கவுண்ட் வேணுமான்ற கிளிக் அடிச்சிங்க. சும்மா ஏதாவது ஒரு செல்ல போய் பேஸ்ட் பண்ணிக்க. கண்ட்ரோல் V போட்டா பேஸ்ட். கண்ட்ரோல் V தானே பேஸ்ட்டுக்கான ஷார்ட்கட்டு. ஓகே, டன். And
அதெல்லாம் இப்போ இதுவே வந்து வெறும் வேல்யூ தான் சார் பெஸ்ட் ஆகும், ஃபார்முலா வராது, வேல்யூ தான் பெஸ்ட் ஆகும். இங்கே எதனா மாற்றிங்கன்னா மாறுமானா மாற ஃபியூச்சரில் வரலாம். இப்போதைக்கு பேஸ்டிங் மட்டும் கொண்டு வந்து அதெல்லாம் பண்ணும். அதெல்லாம் நீங்கள் பிவட்டோ ஃபார்முலா போட்டு தான் பண்ணணும், இங்கே வராது. பாட்டம்ல ஒரு 3 ஐகான் இருக்கு பாருங்க. ஐகான்னு சொல்லக்கூடாது, வியூ. நார்மல் வியூ, பேஜ் லேஅவுட் வியூ, பேஜ் பிரேக் ப்ரிவியூ. இந்த 3மே எதுக்குன்னா ஸ்பெசிஃபிக் ஃபார் அரேஞ்சிங் த பேஜ் செட்டப் அண்ட் டேக்கிங் அ பிரிண்ட் அவுட். ஒரு பேஜ் செட்டப் ரெடி பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக ஹெட்டர் ஃபுட்டர் கொடுக்கறது, பேஜ் செட்டப் ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் வியூ, பேஜ் பிரேக் ப்ரிவியூ, பேஜ் லேஅவுட் வியூ, பேஜ் பிரேக் ப்ரிவியூ, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸல், பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸலில் பார்ப்போம். அங்கே தான் இந்த பேஜ் செட்டப்லாம் எப்படி பண்ணுறது, பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, அந்த கான்செப்ட்ஸ்லாம் அங்கே பார்ப்போம். ஸோ இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஜூம் ஸ்லைடர் ப்ளஸ் அண்ட் மைனஸ், இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் யுவர் வியூ. நம்ம வியூவோட பர்சன்டேஜை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். 4 மெத்தட் இருக்குது இது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஒன்று மவுஸில் போய் ப்ளஸ்ஸு கிளிக் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும், மைனஸ் கிளிக் பண்ணால் டிக்ரீஸ் ஆகும் மவுஸாக இருந்தால். இல்லை நீங்கள் மவுஸ் வித் கீபோர்டும் மவுஸ் யூஸ் பண்ணுறது, அந்த டச் பேடு கிடையாது, மவுஸ் யூஸ் பண்ணால் நடுவில் அந்த ஸ்க்ரால் பட்டன் இருக்கும் மவுஸில். கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அந்த ஸ்க்ரால் மேலே கீழே ஸ்க்ரால் பண்ணால் போதும். மேலே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அப்வர்டு ஸ்க்ராலிங், டவுன்வர்டு ஸ்க்ராலிங். இது 2வது மெத்தட். 3வது மெத்தட், மவுஸ் இல்லை எனக்கு டச் பேடு தான் இருக்கு, மொபைலில் பண்ணுவீங்க இல்லையா, 2 ஃபிங்கரை யூஸ் பண்ணி ஜூம் இன் ஜூம் அவுட், அதே மாதிரி இங்கே பண்ணிக்கலாம். 2 ஃபிங்கரை யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் த ஜூம், டிக்ரீஸ் த ஜூம், ஜூமிங் இன்க்ரீஸ் டிக்ரீஸ். ஆக்சுவலாக இது முதல்ல எக்ஸலில் தான் வந்து, அப்புறம் தான் இப்போ மொபைலுக்குலாம் இப்போ தான் வந்துருக்கு டெக்னாலஜி. இது 2007க்கு முன்னாடிலேருந்தே இருக்குது. ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது, இந்த 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறதுல. இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, மூவ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். இப்போ நீங்கள் ரைட்டில் லெஃப்ட்டில் மூவ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா, இப்போ ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணணும்னா அப்படியே 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி ரைட்டில் இப்படி மூவ் பண்ண பாருங்கள். ரைட்டில் அப்படியே வேகமாக மூவ் ஆகுது பாருங்கள் லெஃப்ட்டில். ஸோ லெஃப்ட்லேயும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்வர்ட்ஸ், டவுன்வர்ட்ஸ், ஸோ எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம் ஃபாஸ்ட்டாக 2 ஃபிங்கர் வச்சு. யூ கேன் யூஸ் த 3 fingers டு டூ தட். 2 fingers, 3 fingers போட்டிங்கன்னா மினிமைஸ் மேக்ஸிமைஸ் ஆகும். 3 fingers யூஸ் பண்ணி யூ கேன் மினிமைஸ் இட். பாருங்கள் இந்த மாதிரி ஆல்ட் டேப் பதிலாக அந்த 3 fingers யூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மினிமைஸ் மேக்ஸிமைஸ் 3 fingers யூஸ் பண்ணி. இன்னொரு மெத்தட் ஷார்ட்கட் கீ. பட் இன்னும் இந்த ஷார்ட்கட் கீ ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரல. ஒர்க் ஆயிடுச்சுன்னா வெல் அண்ட் குட், ஒர்க் ஆகலன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் அது சில பக் இருக்குது அதில், இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ், இது எதுக்குன்னா ஜூம் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ். அதே மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் மைனஸ் டு டிக்ரீஸ் த ஜூம் பர்சன்ட். இது ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாமல் கூட போகலாம். சில பேருக்கு எல்லாம் 2மே ஒர்க் ஆகாமல் போகலாம், சில பேருக்கு 2ம் ஒர்க் ஆகலாம், சில பேருக்கு ஒன்றே ஒர்க் ஆகலாம். ஸோ இன்னும் இந்த ஷார்ட்கட் கீ ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரல. ஸோ மேபி இன் நியர் ஃபியூச்சர், ஏன்னா இதுக்கும் விண்டோஸ்க்கும் சில கனெக்ஷன் இருக்கிறதுனால இந்த ஷார்ட்கட் கீ ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரல. ஃபியூச்சரில் இது வந்தாலும் வரலாம். இப்போதைக்கு ஐ டோன்ட் நோ உங்களுக்கு 2மே ஒர்க் ஆகுதா, இல்லை 2மே ஒர்க் ஆகலையா, இல்லை ஏதாவது ஒன்று ஒர்க் ஆகுதான்னு எனக்கு தெரியல. கண்ட்ரோல் ப்ளஸ் போட்டால் தான் வரும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் போட்டால் இன்சர்ட் ஆகாது. இதை போட்டு சாரி, கண்ட்ரோல் ஆல்ட் பிளஸ். நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஷிஃப்ட் பிளஸ் பண்ண இன்சர்ட் ஆகும். கண்ட்ரோல் ஆல்ட் பிளஸ் ஃபார் இன்க்ரீசிங். அதான் சொன்னேன். அது இன்னும் சில பக் இருக்கு, இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரல. இன்னும் அந்த ஷார்ட்கட் கீ ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரல, ஃபியூச்சரில் வரலாம். மைனஸ் வருதா? சில இதில் 2 மைனஸ் வரும்,
சொல்ல முடியாது இன்னும். எனக்கே பாருங்களேன், கண்ட்ரோல் ஆல்ட் ப்ளஸ் போட்டால் ஜூம் ஆகுது, கண்ட்ரோல் ஆல்ட் மைனஸ் போட்டால் வரல. அதான் சொல்கிறேன், சில இதில் ஆகலாம், சில இதில் ஆகாமல் போகலாம். இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அது பண்ணலை, கூடிய விரைவில் வரும்னு எதிர்பார்ப்போம். ஓகே ரைட், தட்ஸ் இட் அபவுட் த இன்ட்ரோடக்ஷன். இது வரைக்கும் நம்ம வெறும் இன்ட்ரோ தான். வாட் ஆர் ஆல் தி எலமெண்ட்ஸ், வாட் ஆர் ஆல் தி காம்போனன்ட்ஸ், வாட் ஆர் ஆல் தி ஆப்ஷன்ஸ், என்னென்ன எலமெண்ட்ஸ், என்னென்ன காம்போனன்ட்ஸ், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத பற்றி மட்டும்தான் பார்த்துருக்கோம். பிஃபோர் கோயிங் டு த நெக்ஸ்ட் டாபிக், அடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் as of now whatever we have seen, any questions, doubts, queries, பார்த்த வரைக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? எஸ், கிளியர், நோ டவுட்ஸ். டவுட் வராம இருக்கிறதுக்கு ரெண்டு காரணம். என்ன சொல்லுங்க? ரெண்டு காரணம் டவுட் வராம இருந்தா. ஒண்ணு, ஒண்ணுமே புரியலனாலும் டவுட் வராது. இன்னொன்னு, எல்லாம் புரிஞ்சிட்டாலும் டவுட் வராது. பட் பிரச்சனை என்னன்னா, இங்க எல்லாம் தெளிவா புரியுற மாதிரி தான் இருக்கும். ட்ரைனிங் முடிஞ்சு 5 மணிக்கு சிஸ்டம் ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியும், எல்லாம் பிளாங்க் ஆகிடும். பட் வேற வழியே இல்லை. யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் 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 அண்ட் ப்ராக்டிஸ். வெரி குட். ஸோ நாம இன்னைக்கு பார்க்க போற நம்ம இந்த 2 நாள்ல பார்க்க போறது 3 டாபிக்: பிவட், பவர் பிவட், பவர் கொரி. அதில் முதல் டாபிக்கை பார்க்க போறோம். ஸோ இன்னைக்குள்ள பிவட்டை முடிச்சுட்டு இன்னைக்கு ஈவினிங்குள்ள பவர் கொரிய ஆரம்பிச்சிடணும். அதான் நம்மளுடைய டார்கெட். ஸோ இந்த ஃபைலுக்கு வந்துடுவோம். எக்ஸசைஸ் நம்பர் 01. எக்ஸசைஸ் நம்பர் 01. இது ஒரு சின்ன டேபிள். சேல்ஸ் ரீஜன், எந்த ரீஜனில் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், என்ன வெஹிக்கல், அதோடைய பார்ட் நம்பர் என்னது, வெஹிக்கல் பிளாட்ஃபார்மு, கமோடிட்டி குரூப்பு, மெட்டீரியல் காஸ்ட்டு, கன்வர்ஷன் காஸ்ட்டு, ஓவர் ஹெட் காஸ்ட்டு, நெட் சேல்ஸ் ப்ரைஸு, கான்ட்ரிபியூஷன் மார்ஜின், ப்ராஃபிட் மார்ஜின், கான்ட்ரிபியூஷன். இது ஒரு டேபிள். இந்த டேபிளை வச்சு நான் ரிப்போர்ட் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், இந்த டேபிளே நல்லா தானே இருக்குது, இதை வச்சு ஏன் ரிப்போர்ட் பண்ணணும்? இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம், ரிப்போர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் கேட்கலாம், வை டு அனலைஸ், வை டு மேக் அ ரிப்போர்ட்? ஏன்னா இதை வச்சு நாம ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. இதை வச்சு நாம டிசிஷன் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த ரீஜன்ல ப்ராஃபிட் மார்ஜின் நிறைய இருக்கு, இல்லை எந்த ரீஜன்ல சேல்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம், எங்க பர்சன்டேஜ் நிறைய இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட்டா காமிக்க முடியாது. இதை ரிப்போர்ட்டா மாத்துறதுக்கு தான் நீங்க பிவட்டை யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் யூசிங் திஸ் பிவட். எத்தனை டேபிளை பேஸா வச்சுக்கிட்டு நீங்க பிவட் பண்ணலாம்னு கேட்டா, ஒரே ஒரு டேபிளை பேஸா வச்சுக்கிட்டு தான் பண்ண முடியும். 2-3 டேபிள், ஏன்னா இங்க ஒரு டேபிளுக்கு பக்கத்துல வேற ஒரு டேபிளுக்கு அதை பேஸ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அப்பதான் நம்ம யூஸ் பண்ண போற கான்செப்ட் பவர் பிவட். இல்ல எனக்கு டேட்டா ரொம்ப பெருசா இருக்கு, லட்சக்கணக்கான ரோஸ் காலம்ஸ் இருக்கும், இல்ல டெய்லி எனக்கு டேட்டா டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், எவ்ரி டே, எவ்ரி மந்த், எவ்ரி வீக் எனக்கு டேட்டா டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும், டேட்டா அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும், மர்ஜ் ஆகும், அப் அண்ட் ஆகும், ஃபார்முலா எழுதணும், ஃபங்க்ஷன் எழுதணும், லுக்அப் எழுதணும், இஃப் பண்ணணும், கிளீன் அப் பண்ணணும், டேட்டாவை ப்ராப்பரான டேட்டாவை மாற்றணும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டூல் இருக்கு, அதுக்கு பேர் தான் பவர் கொரி. இப்போ எல்லாரும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயாச்சு. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நான் நினைச்சிட்டு இருந்தேன், எக்ஸல் உலகத்துல டேட்டா இருக்கிற வரைக்கும் எக்ஸல் இருக்கும் அப்படின்னு. பட் இப்போ கிராஜுவலா பீப்புள் ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் இட். அதை விட்டு வெளியில வந்து அப்படியே எக்ஸல் யூஸ் பண்ணாலும் பவர் பிவட், பவர் கொரி தான் யூஸ் பண்றாங்க. நார்மல் எக்ஸல்லாம் யூஸ் பண்றது ஸ்டாப் பண்ணிடுச்சு. நிறைய பேர் so many people are jumping to the next concept. இதோடைய அடுத்த கான்செப்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இப்போ புதுசா டூல் வந்தாச்சு. புதுசான்னு சொல்ல முடியாது, 11 வருஷம் ஆயிடுச்சு வந்து. தட் இஸ் பவர் BI. BIன்றது என்னது? பிசினஸ் இன்டெலிஜென்ஸ். ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிஐனா பிசினஸ் இன்டெலிஜென்ஸ். பர்சனலி என்ன கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் ஒரு 7-8 இயர்ஸ் பிஃபோர், கோவிடுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸல் ட்ரைனிங் தான் எனக்கு நிறைய பண்ணுவேன். சும்மா வேர்டு, பவர் பாயிண்ட், அவுட்லுக்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மோர் ஆன் பிஐ. பிஐ ட்ரைனிங் தான் நிறைய நடக்குது, எக்ஸல் ட்ரைனிங் தான் ரொம்ப கம்மி. பார்த்தீங்கன்னா பவர் பிஐ தான் நிறைய இருக்கும். யூ ஹாவ் சோ மெனி பவர் பிஐஸ், பவர் ஆட்டோமேட், பவர் ஆப்பு. எக்ஸல்னு பார்த்தா கூட அந்த எக்ஸல் என்னவா இருக்கும்? பவர் பிவட், பவர் கொரியா தான் இருக்கும். பேசிக் எக்ஸல்லாம் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும். இப்போ நீங்கள் டேட்டா அனாலிசிஸ் ரிப்போர்ட்டிங்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோம்னா பவர் பிஐக்கு போகிறதுக்கு இதான் ரூட். பிவட்டு, பவர் பிவட்டு,
பவர் query. இது தெரிஞ்சிச்சுன்னா நேராக நீங்கள் பவர் பிஐயில் ரிப்போர்ட்ஸ் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிற கான்செப்ட் பிவட். ஓகே, ஸோ பிவட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 முக்கியமான கண்டிஷன் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இந்த கண்டிஷன் பிவட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே சேம் தான். நீங்கள் டேபிள், சார்ட்டு, ரிப்போர்ட்டு எல்லாத்துக்கும் சேம் தான். 3 கண்டிஷன். கண்டிஷன் நம்பர் 1, முதல் கண்டிஷன், நோ merged cells. Condition number 2, table should have a heading. உங்க டேபிளுக்கு கண்டிப்பா ஹெட்டிங் இருக்கணும். Condition number 3, heading should be unique. ஒரு முக்கியமான கண்டிஷன், no merged cells, table should have a heading, heading should be அது என்ன, ஹெட்டிங் ஷுட் பி யூனிக், அதுக்கு என்ன மீனிங்? ஒரே ஹெட்டிங் இன்னொரு தடவை ரிப்பீட் ஆகிருக்க கூடாது. வெரி குட். ஸோ இதெல்லாம் எப்படி செக் பண்ணலாம்? இப்போ நான் வெளியில் வந்துடுறேன், ஐ வில் கம் டு மை டேபிள். எனக்கு இந்த டேபிளில் ஹெட்டிங், அஃப்கோர்ஸ் ஹெட்டிங் பார்த்தாலே தெரியுது இங்கே ஹெட்டிங் இருக்குது, கண்டிப்பாக ஹெட்டிங் இருக்குது. ஐ திங்க் ஹெட்டிங் ரிப்பீட் ஆகலைன்னு நினைக்கிறேன். பட் இதுவே சின்ன டேபிளாக இருந்தால் உங்களுக்கு தெரியுது, ஒரு பெரிய டேபிள் ஒரு 200 காலம்ஸ் இருக்குன்னா அப்போ கொஞ்சம் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி மர்ஜ்டு செல்ஸ் எங்கேயோ இருக்குன்னா அதை கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணலாம் சொல்லுங்கள், எனி ஐடியா? எங்கேயாவது மர்ஜ்டு செல்ஸ் இருக்கா, ஹெட்டிங் டேபிள் கரெக்டாக இருக்கா, அதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது எக்ஸல்? இப்போ மர்ஜ்டு செல்ஸே எடுத்துப்போமே, இந்த செல்லில் எங்கேயோ ஒரு இடத்துல மர்ஜ்டு செல்ஸ் இருக்குது, எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்றதை நான் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம், எனி ஐடியா? பழைய வருஷனாக இருந்தால் வேறு வழி இல்லை, நீங்கள் மேனுவலாக தான் கண்டுபிடிச்சி ஆகணும். பழைய வருஷனாக இருந்தால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வாண்டடாகவே வேணுமுன்னே அப்புறம் மாற்றி விட்டலாம். வேணுமுன்னே ஏதோ ஒரு செல்லை போய் செலக்ட் பண்ணி ஒரு 3-4 செல்லை செலக்ட் பண்ணி நான் மர்ஜ் பண்ணி விட்டுறேன், மர்ஜ்ட் அண்ட் சென்டர்னு போட்டு விட்டுறேன். ஸோ இப்போ யாரோ எனக்கு பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க, எனக்கு எங்கே இருக்குது அந்த மர்ஜ் செல்ஸ்ன்னு தெரியல, கண்டுபிடிக்கணும். ஸோ சின்ன டேபிளாக இருந்தால் மேனுவலாக செலக்ட் பண்ணிக்கலாம், பட் பெரிய டேபிளாக இருந்தால் எப்படி போய் கண்டுபிடிக்கிறது? அதுதான் 2 மெத்தட் இருக்குது. நீங்கள் இனிமேல் யாருக்காவது எக்ஸல் ஃபைல் அனுப்புறீங்க, இல்லை நீங்களே எக்ஸல் ஃபைலை வச்சு பிவோட் பண்ண போகிறீங்க, சார்ட் பண்ண போகிறீங்க, ஃபார்முலா பண்ண போகிறீங்க, தயவு செஞ்சு இந்த 2 விஷயத்தை செக் பண்ணிக்கோங்க. எப்படி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பெல் செக்கிங், கிராமட்டிக்கல் செக்கிங் நிறைய சொல்லுவாங்க, மேக் அ ரிஹர்சல் வித் கோச், அந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்களோ, எக்ஸலில் நீங்கள் மற்றவங்க டேட்டா அனுப்பும்போது ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரி இந்த 2 விஷயத்த பண்ணிவிடுங்க. என்ன 2 விஷயம்? ஃபர்ஸ்ட் ஒன், ரிவ்யூன்ற டேபுக்குள்ளே போயிடுங்க. ரிவ்யூ, இந்த ரிவ்யூன்ற டேப்குள்ள போனா செக் ஆக்சசபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. ரிவ்யூன்ற டேப்குள்ள போனா செக் ஆக்சசபிலிட்டி. ஸோ இந்த ஆக்சசபிலிட்டியை கிளிக் பண்ணுங்க, செக் பண்ணி பார்த்துரும். கீப் கோயிங், அதில் நோ இஷ்யூஸ் ஃபவுண்ட் யூ கேன் ப்ரொசீட்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். பட் கீப் கோயிங் தான், பட் இஷ்யூ இருக்குன்னு சொல்லுது. ஃபிக்ஸ் த ரிமைனிங் இஷ்யூ இன் த டாக்குமெண்ட் டு மேக் இட் ஆக்சசபிள் டு எவ்ரி ஒன். பட் ஏதோ ஒரு சில இஷ்யூ இருக்கு. என்ன இஷ்யூ? இதை கலர்ஸ்லாம் சரியாமல் கொடுக்காம விட்டுருக்குமா, இல்லை டேபிள் ஏதாவது ஹெட்டிங்லாம் மிஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அங்கே என்ன பிரச்சனை? இங்கே பாருங்கள், மர்ஜ்டு செல்ஸ். ஏதோ யூஸ் அ மர்ஜ்டு செல்ஸ், ஏதோ ஒரு இடத்துல மர்ஜ்டு செல்ஸ் இருக்கு. ஷீட் நேம்லாம் கரெக்டாக இருக்கா, ஏதாவது ஆக்சஸ் ஏதாவது ப்ரொடெக்ட் ஆகிருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி காமிச்சிடும். ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் நமக்கு இருக்குது, யூஸ் மர்ஜ்டு செல்ஸ். ஸோ இதான் ஒன்றே இடத்துல. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க, எங்கே மர்ஜ்ட் செல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சி காமிச்சிடும். அதை நீங்கள் சொல்யூஷனும் காமிக்கிட்டு பாருங்க. அதை என்ன பண்ணுறது பண்ணால் ஸ்ப்ளிட் பண்ணணும். நீங்கள் மர்ஜ் பண்ணக்கூடாது, ஸ்ப்ளிட் பண்ணணும். ஆக்சுவலாக நான் அன்டூ பண்ணிக்கிறேங்க, ஏன்னா இது டேட்டா இருந்துச்சு, அதனால் இப்போ ஸ்ப்ளிட் பண்ணாலும் சரியாக ஒர்க் அவுட் ஆகுது. கண்ட்ரோல் இசட் போட்டு நான் இப்போதைக்கு ஐ வில் அன்டூ தட். ஸோ இப்போ வாண்டடாக நான் சும்மா டம்மியாக செக் பண்ணுறதுக்காக இதை பண்ணேன். இப்போ ஃபார்முலாவில் போய் இப்போ வியூவில் போயிட்டு ரிவ்யூவில் போயிட்டு செக் ஆக்சசபிலிட்டின்னு கொடுக்குறேன். பாருங்க, லுக்ஸ் குட், நோ இஷ்யூ ஃபவுண்ட், இஷ்யூவே இல்லை, பர்ஃபெக்டாக இருக்கு உங்க டேட்டான்னு. ஸோ இனிமேல் எந்த ரிப்போர்ட்டை யாருக்காவது நீங்கள் கொடுக்குறீங்க, அனுப்புறீங்கன்னா முதல்ல இந்த ரிவ்யூவில் போயிட்டு செக் ஆக்சசபிலிட்டி பார்த்துருங்க, இஷ்யூ எதுவும் இல்லாமல் பார்த்துக்குங்க. முதல் விஷயம். 2வது விஷயம்,
நாம தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க ஃபைல் சைஸ் பெருசா இருக்கு, நமக்கு தெரிஞ்சிருக்காது, நம்ம தெரியாம பிவோட் பண்ணியிருப்போம், சார்ட் பண்ணியிருப்போம், ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம், உங்க ஃபைல் சைஸ் கூட காட் இன்க்ரீஸ்ட். எக்ஸல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு, உங்க லாஸ்ட் ரோக்கு போறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. லாஸ்ட் ரோக்கு போறதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் எண்ட்ல கண்ட்ரோல் எண்டுன்னு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு. சில கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் எண்டை நீங்க பிரஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். நான் கண்ட்ரோல் எண்டுன்னு பிரஸ் பண்றேன் பாருங்க, எனக்கு கரெக்டா எங்க டேபிள் எண்ட் ஆகுதோ அங்கதான் எண்ட் ஆகுது. அதாவது ஜே காலம்ல 291ல என்னோட டேட்டா எண்ட் ஆகுது, பக்கா கரெக்டா எண்ட் ஆகுது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பட் நாம என்ன பண்றோம், எக்ஸல்ல வெறும் அனலைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றோமான்னு கேட்டா கிடையாது. எக்ஸல்ல எல்லாத்துக்குமே யூஸ் பண்றோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதோ ஒரு காலத்துக்கு போயிடுறேன், சும்மா ஒரு காலம் நம்பர் இசட்னு வச்சுப்போமே ஒரு உதாரணத்துக்கு. நான் சொன்ன மாதிரி எக்ஸல்ல நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு இமெயில் ஐடி நோட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸல் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் அந்த எக்ஸல்ல போய் ஏதோ ஒன்று டைப் பண்றேன், இசட் காலம் ஞாபகம் வச்சுங்க, இசட் காலம்ல போய் நான் ஏதோ டைப் பண்றேன், என்டர் அடிக்கிறேன், ஒரு செகண்ட், அடுத்த செகண்ட்லயே நான் அதை டெலிட்டும் பண்ணிடுறேன். ஒரு செகண்ட் கூட இல்லை, டெலிட் பண்ணிட்டேன், ஒரே செகண்ட்ல டெலிட் பண்ணிட்டேன். இப்போ நான் கண்ட்ரோல் எண்டு பிரஸ் பண்ணி பார்க்குறேன், எங்க போய் எண்ட் ஆகுது பாருங்க, இசட் காலம்ல 291ல போய் எண்ட் ஆகுது. இசட் காலம்ல 291ல என்னதான் நீங்க டேட்டாவை இன்சர்ட் பண்ணி டெலிட்டும் பண்ணிட்டாலும் இந்த டேட்டா எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கு. இதுதான் பிரச்சனை எக்ஸல்ல, ஃபைல் சைஸ் பெருசாயிடும். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நம்ம டேட்டா ஒன்றும் இல்லாத டெலிட் பண்ணிட்டோமே, எல்லாம் கிளீனா இருக்கேன் டேட்டா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் டேட்டா கிளீன் ஆகல. ஸோ இந்த மாதிரி சில டைம்ல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போட்டிருப்போம், ஃபார்முலா போட்டிருப்போம், ஃபங்க்ஷன் போட்டிருப்போம், சரியா டெலிட் பண்ணியிருக்க மாட்டோம். இது எல்லாத்தையும் கிளீன் பண்றதுக்கு, இதெல்லாம் ப்ராப்பரான டேட்டாவா மாத்துறதுக்கு பவர் கொரி மூலமாகவும் நாளைக்கோ இன்னைக்கோ நம்ம பண்ண போறோம். எக்ஸல்லையும் பண்ணலாம். ரிவ்யூன்ற டேப்குள்ள போயிட்டு செக் பர்ஃபார்மன்ஸ். இப்போதைக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை, டேட்டா இல்லை அங்க, அதனால பெரிய பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஒன்றா இதை போட்டு பார்ப்போமே, நாளைக்கு நம்ம டேட்டா எல்லாம் போட்டு பார்க்கும்போது அங்கே என்ன ப்ராப்ளம்னு காமிக்கும். நோ ஆப்டிமேஷன் ரெக்வயர்ட், நத்திங் டு ஆப்டிமைஸ், திஸ் டேட்டா இஸ் பர்ஃபெக்ட்லி கிளீன். இப்போ இந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த டேட்டா கிளீனாக இருக்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணும்போது ரெண்டு விஷயத்த செக் பண்ணுங்க. இந்த செக் ஆக்சசிபிலிட்டியும் எரர் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி ரிவ்யூ டேப்ல போனீங்கன்னா செக் பர்ஃபார்மன்ஸும் கிளீனாக இருக்கும். இந்த ரெண்டுமே கிளீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இல்லை ரிப்போர்ட்டை யாருக்காவது அனுப்புறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இதை ஒரு ப்ராக்டிஸாக வச்சுங்க. மேக் இட் ஆஸ் அ ப்ராக்டிஸ், மேக் இட் ஆஸ் அ ஹேபிட். பழக்கமாகவே மாற்றிக்குங்க. மேக் இட் ஆஸ் அ ஹேபிட் ஆல்சோ. ரைட்டா? இப்போ இந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, டேட்டா கிளீனா இருக்கு. நாம இதை பேஸ் பண்ணி ரிப்போர்ட் ஒன்று பண்ண போறோம். என்ன ரிப்போர்ட் பண்ண போறோம்னா, ரீஜன் வைஸ், சேல்ஸ் ரீஜன் இருக்கு இல்லையா, ரீஜன் வைஸ், வெஹிக்கல் டைப் வைஸ், ரீஜன் வைஸ், வெஹிக்கல் டைப் வைஸ், இல்லை நீங்க எது வேணாலும் கமோடிட்டி குரூப் எது வேணாலும் எடுத்துங்க. இப்போதைக்கு நான் ஒவ்வொரு ரீஜன்லையும் ஒவ்வொரு வெஹிக்கல்லையும் what is the sum of material cost, sum of conversion cost, sum of overhead, sum of net sales, sum of contribution margin, இது எல்லாத்தோடைய சம்மும் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சேல்ஸ் ரீஜனுக்கும் ஒவ்வொரு வெஹிக்கல் ப்ரோக்ராமுக்கும் இதை நம்ம ரிப்போர்ட்டா மாற்ற போறோம். எய்தர் பிளேஸ் த கர்சர் ஆன் த டேபிள், ஒன்னு டேபிள்ல கர்சர் வைங்க, இல்ல என்டையர் டேபிளையும் செலக்ட் பண்ணுங்க. எய்தர் பிளேஸ் த கர்சர் ஆன் த டேபிள் ஆர் செலக்ட் த என்டையர் டேபிள். நீங்க சொல்லுங்க, என்டையர் டேபிளை செலக்ட் பண்றதுக்கு எது பெஸ்டான சிம்பிளான மெத்தட்? கண்ட்ரோல் ஏவா? கண்ட்ரோல் ஏவா? கண்ட்ரோல் ஏல ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ கண்ட்ரோல் ஏவை நீங்க 2 தடவை ப்ரெஸ் பண்ணா உங்க ஷீட்டு ஃபுல்லா செலக்ட் ஆயிடும். தெரியாம 2 தடவை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, இல்லை கர்சரை வெளில எங்கேயாவது வச்சிட்டீங்கன்னா கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணா 2 தடவை செலக்ட் ஆகணும் உங்க ஷீட். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் ரோல போயிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட்டு, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன்லாம் பண்ணுவாங்க. பட் அதுக்கு ஃபர்ஸ்ட் ரோவுக்கு போனோம். இன்னொன்று எம்டி ரோஸ், ஏதோ எம்டி செல்ஸ் இருந்தால் அங்கே ஸ்டாப் ஆகிடும். பாருங்களேன், நான் இப்போ எம்டி ரோஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட், கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் பண்ணால் எம்டிக்கு முன்னாடி ஸ்டாப் ஆகிடும். ஸோ பெஸ்ட் மெத்தட் டு செலக்ட் த என்டையர் டேபிள். ஒரு டேபிள் ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான சிம்பிளான மெத்தட் என்னது? கண்ட்ரோல் ஆஸ்டிக். இல்லை நேரடியாக சில கீபோர்டில் ஒர்க் ஆகாது, கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8. தட்ஸ் த பெஸ்ட் மெத்தட் டு செலக்ட் த என்டையர் டேபிள். ஒரு டேபிள் முழுக்க நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு இதான் பெஸ்ட் மெத்தட்.
கண்ட்ரோல் ஸ்டார் எப்போ யூஸ் பண்ணலாம், ரைட் ஹேண்ட் சைடில் நம்பர் பேட் இருக்கும் சில கீபோர்டில். நம்பர் பேட் இருக்கிற கீபோர்டில் நீங்கள் கண்ட்ரோல் ஸ்டார் யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்குலாம் நம்பர் பேடில் அல்ஃபபெட்டிக்கல் பேட் தான் இருக்குது. அதனால் கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8 தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8 பண்ணுங்க மேடம். டேபிளில் கர்சர் வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8. டேபிளுக்கு வெளியில கர்சர் வைக்கக்கூடாது. எரர் வருதா? வெறும் கண்ட்ரோல் 8 ப்ரெஸ் பண்ணா எரர் அடிக்கும். இதுல என்ன அட்வான்டேஜ், இது கண்ட்ரோல் 7 ஒர்க் ஆகுதே நீங்க கேட்கலாம். ஆனா கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8 நீங்க எத்தனை தடவை ப்ரெஸ் பண்ணாலும் சரி உங்க டேபிள் விட்டு வெளியிலேயே வராது பாருங்களேன். நான் 3, 4, 10 தடவை ப்ரெஸ் பண்ணா கூட டேபிளுக்குள்ள மட்டும் தான் இருக்கும். இதே கண்ட்ரோல் தெரியாம 2 தடவை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஷீட்டுக்கு வெளியில வந்து ஷீட்டு ஃபுல்லா செலக்ட் ஆகிடும். ஆனா இது டேபிள் மட்டும்தான் செலக்ட் ஆகும். எத்தனை தடவை ப்ரெஸ் பண்ணாலும் ஒரு டேபிள் மட்டும்தான் செலக்ட் ஆகும். இதுதான் பெஸ்ட் மெத்தட் டு செலக்ட் த என்டையர் டேபிள். ஒரு டேபிள் ஃபுல்லா செலக்ட் பண்றது இதுதான் பெஸ்டான சிம்பிளான மெத்தட். ஓகே, இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கா, டேபிள்ல சும்மா கர்சர் வச்சுக்கிட்டா கூட ஓகே தான். டேபிளில் கர்சர், ஆனால் இந்த 3 கண்டிஷனும் கரெக்டாக இருக்கா, நம்ம ஹெட்டிங் கரெக்டாக இருக்கணும், நோ மர்ஜிட் செல்ஸ் இருக்கக்கூடாது, ஹெட்டிங் ஷுட் பி யூனிக். இது கரெக்டாக இருந்துச்சுன்னா டேபிளில் கர்சர் வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. டேபிளில் கர்சர் வச்சுப்போம். இன்சர்ட்ன்ற பட்டனுக்குள்ளே போயிடுங்க. இன்சர்ட்ன்ற டேபுக்குள்ளே போய் இன்சர்ட் டேப். அண்டர் தட் இன்சர்ட் டேப் நீங்கள் இன்சர்ட்ன்ற டேபுக்குள்ளே போனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, பிவட். நீங்கள் 100% பிவட் கிரியேட் நேரடியாக இந்த எக்ஸல் டேபிளை பேஸ் பண்ணி தான் பிவட் பண்ண போறீங்கன்னா நேரடியாக இங்கே கிளிக் பண்ணிடுங்க. இல்லை வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்குன்னா இங்க ஒரு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணா போதும். 3 ஆப்ஷன் வருது. டேபிள் ஆர் ரேஞ்ச், எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸ், ஃப்ரம் டேட்டா மாடல். ஃப்ரம் டேட்டா மாடல்ன்றது இப்போ டீஆக்டிவேட் ஆயிருக்கும், கிரே அவுட் ஆயிருக்கும். அதுதான் பவர் கொரியில இருந்து கொண்டு வரும். கிரே அவுட் ஆயிருக்கும், டீஆக்டிவேட் ஆயிருக்கும். ஏன்னா இப்போ டேட்டா மாடல் பண்ணல, நம்ம இன்னைக்குள்ளேயோ நாளைக்குள்ளேயோ அதை பண்ணிட போறோம். வி ஆர் கோயிங் டு டூ தட் டேட்டா மாடல். பட் இப்போதைக்கு நம்ம செலக்ட் பவர் பிஐ யூஸ் பண்ணீங்கன்னா இங்க பவர் பிஐன்னு ஒரு ஆப்ஷன் வரும். பவர் பிஐ இருந்தா, பவர் பிஐ இல்லாதனால அது வரல. ஸோ வி ஹேவ் டு செலக்ட் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒன்லி. நம்ம செலக்ட் பண்ண போகிறது முதல் ஆப்ஷன் தான். இன்சர்ட்டுக்கு போயிடுங்க. ஒன்று இந்த ஆரோ மார்க்கில் போயிட்டு ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்ச் கொடுத்தாலும் ஓகே, இல்லை நேரடியாக நீங்கள் பிவட் டேபிளை கிளிக் பண்ணாலும் ஓகே. ரெண்டும் ஒன்று தான், ஒரு வித்தியாசமும் கிடையாது. இன்சர்ட்டில் போய் நேராக இங்கே டாப்பில் கிளிக் பண்ணுங்க, இல்லை ஆரோ மார்க்கில் போயிட்டு பிவட்டுக்கு டேபிள் ஆர் ரேஞ்ச் கிளிக் பண்ணாலும் ரெண்டும் ஒன்று தான். போத் ஆர் சேம். So be with me. I recommend everyone to please practice it parallelly. தயவு செஞ்சு கூடவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. Whatever I am seeing on my screen, if you are not able to see it on your screen, please stop me and ask me there itself. என் ஸ்க்ரீனில் வர்றது உங்கள் ஸ்க்ரீனில் வரலன்னா அப்போவே ஸ்டாப் பண்ணி கேளுங்க. நான் ரிப்பீட் பண்ணுறேன் எத்தனை தடவை வேணாலும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி முதல் கான்செப்ட் தெரியலனா ரெண்டாவது கான்செப்ட்டுக்கு போக முடியாது. இட்ஸ் ஆல் இன்டர் கனெக்டட். பிவட்டும் சரி, பவர் பிவட்டும் பவர் குறையும். நார்மல் எக்ஸல் ஸ்டார்டிங் தரலாம், ஃபில்டரிங் பண்ணலாம். ஃபில்டரிங் தரீங்கன்னா வேற கான்செப்ட் போயிடலாம். பட் இது அப்படி கிடையாது, ஒவ்வொரு கான்செப்டும் இன்டர் கனெக்டட். அதனால ஸ்டாப் பண்ணி அப்போவே கேளு. ஸோ இன்சர்ட்டுக்கு போயிடுவோம். ஃப்ரம் டேபிள் ஆர் அ ரேஞ்ச், இல்லை நேரடியாக இங்கே கிளிக் பண்ணுங்க, இல்லை ஃப்ரம் டேபிள் ஆர் அ ரேஞ்ச். எஸ், இப்போ நமக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. இதில் 3 ஆப்ஷன் வருது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் த டேபிள் ஆர் அ ரேஞ்ச். நம்ம டேபிள் ரேஞ்சு கேட்குது, அது ஆல்ரெடி செலக்ட் ஆகி தான் இருக்குது. அப்படி செலக்ட் ஆகணும்னா இப்போ செலக்ட் பண்ணுங்க, செகண்ட் சான்ஸ். சப்போஸ் அங்கே செலக்ட் பண்ண விட்டுட்டீங்கன்னா இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். எனக்கு தெரிஞ்சு செலக்ட் ஆகி தான் இருக்கும். சூஸ் வேர் யூ வாண்ட் டு பிளேஸ் திஸ் பிவட் டேபிள். இந்த பிவட் டேபிளை எங்கே பிளேஸ் பண்ண போறீங்க? புது ஷீட் ஓப்பன் பண்ணி அங்கே பிளேஸ் பண்ணிக்கலாமா, இல்லை எக்ஸிஸ்டிங் ஷீட்லேயே பிளேஸ் பண்ணிக்கலாமா? புது ஷீட்னா இப்போதைக்கு நம்ம இருக்கிற EX01க்கு முன்னாடி ஒரு ஷீட் இன்சர்ட் ஆகிடும். இதுக்கு முன்னாடி ஒரு ஷீட் இன்சர்ட் ஆகி அந்த ஷீட்டில் இந்த பிவட் வந்துடும். எக்ஸிஸ்டிங் ஷீட்டுன்னு கொடுத்தா சாரி எக்ஸிஸ்டிங் ஷீட்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் த்ரோ அன் எரர். ஓகே கொடுக்குறேன் பாருங்க, எரர் வருது. ஏன்? எக்ஸிஸ்டிங் ஷீட்னா எங்க வேணும் அவுட்புட்னு காமிக்கணும். இங்கே வேணுமா, இங்கே வேணுமா, இங்கே வேணுமா, எங்கே அவுட்புட் வேணும்னு காமிக்கணும். இல்லை நீங்கள் வேற ஷீட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஷீட்டை செலக்ட் பண்ணி அந்த ஷீட்டில் எங்கே வரணும், முதல்ல ஷீட்டு அப்புறம் செல்லு. இதே ஷீட்டாக இருந்தால் எங்கே செல்லுன்றதை பண்ணணும். ஓகே, அது நியூ ஷீட்டாக இருந்தால், எக்ஸிஸ்டிங் ஷீட்டாக இருந்தால் இன்சர்ட் பிவட். நியூ ஷீட்டாக இருந்தால் புது ஷீட்டு கிரியேட் ஆகிடும். எக்ஸிஸ்டிங் ஷீட்டாக இருந்தால் எங்கள் லொக்கேஷன் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நம்ம நியூ ஷீட்டே போயிடுவோம். And choose whether you want to analyze the multiple table. இதுதான் பவர் பிவட்டிங்.
மல்டிபிள் டேபிளை யூஸ் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட்டை பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போதைக்கு தயவு செஞ்சு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாதீங்க. அப்படியே பண்ணியிருந்தாலும் டிக் எடுத்து விட்டுருங்க. ஸோ டோன்ட் செலக்ட் இட், ப்ளீஸ் டூ நாட் செலக்ட் இட். தயவு செஞ்சு இந்த ஆப்ஷனை டிக் பண்ணாதீங்க. பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது தான் பண்ணணும்னு ஆசை வரும். தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா சில ஆப்ஷன் ஒர்க் ஆகாது. சம் ஆப்ஷன் மே த்ரோ அன் எரர். அதனால திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். அப்புறம் எரர் வந்துச்சுன்னா திரும்ப கம் அவுட் பண்ணுறது கொஞ்சம் நேரம் ஆகும். வி ஹேவ் டு ரீடூ இட் அகெயின். அதனால தயவு செஞ்சு டோன்ட் டிக் திஸ். எப்போ டிக் பண்ணோன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு தயவு செஞ்சு டிக் பண்ணாதீங்க. அவ்வளோதான். ஸோ நான் ஒன்றுமே பண்ணலை. ஆக்சுவலி இன்சர்ட்டில் போயிட்டு பிவட்டில் போயிட்டு ஐ ஹவ் செலக்டட் த நியூ ஷீட். அவ்வளோதான். அப்புறமா ஆட் டேட்டா மாடல் நம்ம டிக் பண்ணலை. ஓகே கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் கிளிக் ஆன் ஓகே. இப்போ சில சேஞ்சஸ் நடந்திருக்கு. சேஞ்ச் நம்பர் 1, முதல் சேஞ்சு ரைட் ஹேண்ட் சைடில் புதுசாக ஒரு ஷீட்டு இன்சர்ட் ஆயிடுச்சு. அந்த ஷீட்டில் யூ கேன் சி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிவட் டேபிள் 1. திஸ் இஸ் த ஏரியா வி ஆர் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் அவர் ரிப்போர்ட். நாம் ரிப்போர்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிற இடம், உருவாக்க போகிற இடம் இங்கே தான் உருவாக்க போகிறோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் பிவட் டேபிள் ஃபீல்டு லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இதை பற்றி இன் டீட்டெயில் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு சேஞ்சு தெரியுதா உங்கள் ஸ்க்ரீனில்? ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிற இடம் வந்துருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் பிவட் டேபிள் ஃபீல்ட்ஸ்னு வந்துருக்கு. வேற என்ன சேஞ்சு தெரியுது? சூப்பர், கரெக்டாக சொன்னீங்க. கான்டெக்சுவல் டேப், 2 டேபு புதுசாக வந்திருக்கு பாருங்க. அனலைஸ், பிவட் டேபிள் அனலைஸ் அண்ட் டிசைன். இந்த 2 டேபு வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க டேபிள் பிவட் டேபிள்ல இல்ல, உங்க கர்சர் பிவட் டேபிள்ல இல்ல, அதை விட்டு வெளியில எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். Your cursor is out of the pivot table. So your cursor should be on the pivot table. அப்பதான் மேல டாப்ல பாத்தீங்கன்னா அனலைஸ் டிசைன் வரும். ரைட் ஹேண்ட் சைட்ல பிவட் டேபிள் ஃபீல்ட் லிஸ்ட் வரும். ஸோ இல்லை தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஃபீல்டு லிஸ்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ, நோயிங்லி அன்னோயிங்லி ஐ ஹவ் க்ளோஸ்ட் இட். நம்மளுடைய பழக்கமே அதுதான். ஏதாவது ஒரு புது மெனு வந்தால் நம்மளுடைய முதல் வேலை அதை க்ளோஸ் பண்ணுறது. அதில் என்ன இருக்குன்னே பார்க்க மாட்டோம். முதல்ல நமக்கு எஸ்கேப்பு போய் க்ளோஸ் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ ஃபீல்டு லிஸ்ட்டுன்னு கொடுத்தா இட் வில் கம் பேக் அகெயின். ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி இப்போ நான் தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டேன். ரைட் கிளிக் பண்ணி ஷோ ஃபீல்டு லிஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் கம் பேக். ரைட் சைடில் வந்துச்சு பாருங்க. ரைட் கிளிக் ஷோ ஃபீல்டு லிஸ்ட். ஓகே, சரி, இதை பற்றி நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட், தீஸ் ஆர் ஆல் யுவர் காலம் ஹெட்டிங்ஸ். அங்கே என்னென்ன காலம்ஸ் இருக்கோ அந்த காலத்தோடைய ஹெட்டிங். இதனால தான் சொன்னேன் உங்கள் டேபிளுக்கு ஹெட்டிங் இருக்கணும்னு சொன்னது காரணம். அடுத்தது ஃபில்டர். இந்த ஃபில்டரை நாம் எப்போ யூஸ் பண்ண போகிறோம்? when are we going to use the filter? அதாவது எக்ஸலோடைய அடுத்த லெவல், மார்னிங்ல வந்து சொல்லியிருப்போம் ஒரு 2 தடவையாவது. அடுத்த லெவல் என்னன்னா பவர் பிஐ. பவர் பிஐல இல்லாத ஒரு ஆப்ஷன் எக்ஸல்ல இருக்குன்னா அது இந்த ஃபில்டர் தான். கிரியேட்டிங் மல்டிபிள் ரிப்போர்ட். எப்படி ஒரு ரிப்போர்ட்டை கம்பைன் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுவும் முக்கியம் தான். எவ்ரி மந்த் நம்ம ஒரு டேட்டாவை டவுன்லோட் பண்றோம், அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வரணும். ஸோ அது ஓகே தான். ஸோ காம்பினேஷன் கன்சால்டேஷன்றது ஓகே தான். சம்டைம்ஸ் உங்க டேட்டாவை பிரிச்சு கூட கொடுக்கணும். எனக்கு ஒரு 10 கஸ்டமர் இருக்குன்னா 10 கஸ்டமருக்கு தனித்தனியா ரிப்போர்ட் அனுப்பணும். 100 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா 100 எம்ப்ளாயிஸ்க்கு தனித்தனியா ரிப்போர்ட் அனுப்பணும். செப்பரேட் பண்றதும் ரொம்ப முக்கியம் தான். கம்பைன் பண்றது எப்படி முக்கியமோ அதுமாதிரி ஸ்பிளிட் பண்றதும் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்பிளிட்டிங் எப்படி பண்றதுனா இந்த மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ்ல ஃபில்டர் மூலமா பார்க்க போறோம். ஒரே கிளிக்ல 100 ரிப்போர்ட்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ். அடுத்தது காலம் லேபிள். இந்த காலம் லேபிள் எப்போ யூஸ் பண்ண போறோம்னா when you are going to compare the data. லாஸ்ட் இயர், திஸ் இயர், போன வருஷம் இந்த வருஷத்துக்கு கம்பேரிசன், 2 வருஷத்துக்கான கம்பேரிசன் ரிப்போர்ட். இல்லை ஒரு கஸ்டமருக்கும் இன்னொரு கஸ்டமர், ஒரு சப்ளையருக்கும் இன்னொரு சப்ளையருக்கும் கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்க்க போறோம்னா கம்பேரிசன் ரிப்போர்ட்டுக்கு போயிடலாம். அடுத்தது ரோ லேபிள். ரோ லேபிள்னா ரோ வைஸ் நாம ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ண போறோம். ரோ வைஸ் ஆக்சுவலா நம்ம இன்னைக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ண போறது இங்க இருந்து தான். we are going to start it from here. ரோ வைஸ் ஆர் a நார்மல் ரிப்போர்ட். ஒரு நார்மல் ரிப்போர்ட்டோ இல்லை ரோ வைஸ் ரிப்போர்ட்டோ நீங்க பண்றதுக்கு we can use this ரோ லேபிள்.
கடைசியா ஒன்று இருக்கு பாருங்க, சிக்மா போட்டு வேல்யூஸ்னு இருக்கு. சிக்மா வேல்யூ. இந்த சிக்மா வேல்யூ எதுக்குன்னா, சிக்மா வேல்யூனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிக்மா இஸ் ஃபார் சம்மரைஸ். சம்மரைஸ் பண்றதுக்கு. சம்மரைஸ்னா என்ன அர்த்தம்? சம் கண்டுபிடிக்கிறதா? சம் கண்டுபிடிக்கிறதா சம்மரைஸா? ஒரு சம்மரி, ரிப்போர்ட் சம்மரி. அதனால அதில் வெறும் சம் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆவரேஜ் இருக்கலாம், கவுண்ட் இருக்கலாம், மினிமம் இருக்கலாம், ஃபார்முலாஸ் இருக்கலாம், நிறைய இருக்கலாம். ஸோ சம்மரைஸ். எதெல்லாம் சம்மரைஸ் பண்ண போறீங்களா, சம்மு, கவுண்ட், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம், அதெல்லாம் சிக்மால கொண்டு வர போறோம். கடைசியா லாஸ்டா ஒன்று இருக்கு பாருங்க, பாட்டம் மோஸ்ட் ஏரியால டிஃபர்டு லே அவுட் அப்டேட். இங்க கீழே இருக்கு பாருங்க, டிஃபர்டு லே அவுட் அப்டேட். இது எதுக்குன்னா, ஒரு பெரிய ரிப்போர்ட்டை நீங்க ரெடி பண்ண போறீங்க. ஒரு thousands ஆஃப் காலம்ஸ் அண்ட் 1 lakh 2 lakh ரோஸ் இருக்கு. நீங்க டிராக் அண்ட் டிராப், ஒவ்வொரு ரிப்போர்ட்டா டிராப் பண்ணாலும் சுத்த ஆரம்பிச்சிடும். உங்க டேட்டா ஸ்லோவா இருக்கும். அதை ஃபாஸ்டா இம்ப்ரூவ் பண்ணி பெட்டரா ரிப்போர்ட் ஃபாஸ்டா கிரியேட் பண்றதுக்கு அந்த டிஃபர்ட் லே அவுட் அப்டேட். ஃபாஸ்டா ரிப்போர்ட் கிரியேட் பண்றதுக்கு, இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் அ ரிப்போர்ட் வெரி ஃபாஸ்ட்லி, தென் we can use this deferred layout update. இந்த deferred layout update யூஸ் பண்ணிக்கலாம். So these are all the elements and components available in Microsoft Excel Pivot. Excel pivot table இதெல்லாம் தான் components and options are available here. Okay. Any doubts? எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். Everything we are going to see one by one. எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஸோ இதில் ஏதாவது கொஸ்டின், டவுட்ஸ், queries இருக்கா? நோ? கிளியர்? வெரி குட். கேன் ஐ க்ளோஸ் திஸ்? இதை டைப் பண்ணி வச்சிருக்கேன், க்ளோஸ் பண்ணிக்கிட்டோமா? எஸ். இப்போ நாம ரிப்போர்ட்டை ரெடி பண்ண போறோம். என்ன ரிப்போர்ட்னா, ரீஜன் வைஸ், வெஹிக்கல் ப்ரோக்ராம் வைஸ். எதெல்லாம் நான் வைஸ்ன்னு சொல்றேனோ, எதெல்லாம் வைஸ்ன்னு சொல்றோம், எது வைஸா ரிப்போர்ட் வரணுமோ, விச் வைஸ் யூ வாண்ட் த ரிப்போர்ட், தட் யூ ஹேவ் டு புட் இட் இன்டு ரோஸ். அதை நீங்க ரோஸ்ல கொண்டு வரணும். எதெல்லாம் வைஸ்ன்னு சொல்றோமோ அது ரோஸ். எப்போ சிக்மா யூஸ் பண்ணணும், எப்போ காலம் யூஸ் பண்ணணும், எப்போ ஃபில்டர் யூஸ் பண்ணணும், ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எது வைஸா ரிப்போர்ட் வரணுமோ அதை தூக்கி ரோஸ்ல போடுங்க. எனக்கு ரீஜன் வைஸ் ரிப்போர்ட் வரணும், ஸோ ரீஜனை தூக்கி ரோஸ்ல போடுறோம். அதே மாதிரி வெஹிக்கல் ப்ரோக்ராம் வைஸ் வரணும், அதையும் தூக்கி ஐ எம் புட்டிங் இன்டு ரோஸ் ஹியர். ஸோ ரீஜன் வைஸ், வெஹிக்கல் ப்ரோக்ராம் வைஸ். எதெல்லாம் சம்மரைஸ் பண்ணணும், டோட்டல் பண்ணணும், ஆவரேஜ் பண்ணணும், கவுண்ட் பண்ணணுமோ அதை சிக்மால கொண்டு வாங்க. எதெல்லாம் சம்மு, ஆவரேஜ், டோட்டல் பண்ணணுமோ அதை சிக்மால கொண்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மெட்டீரியல் காஸ்ட்டை நான் கொண்டு போய் சிக்மால வைக்கிறேன். இதுல ஒரு மெயின் அட்வான்டேஜ் இருக்கு. என்னைக்குமே நிறைய பேர், சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெறும் போய் டிக் அடிப்பாங்க. டிக்கு தயவு செஞ்சு பண்றாதீங்க. பிகாஸ் டிக் பண்ணி வச்சிங்கன்னா அது எங்க போய் லேண்ட் ஆகுன்னே சொல்ல முடியாது. சில சமயத்துல அது ஃபில்டர்ல போய் லேண்ட் ஆகலாம், சில சமயத்துல அது காலம்ல போய் லேண்ட் ஆகலாம், சில சமயத்துல ரோஸ்ல போய் லேண்ட் ஆகலாம், சிக்மா வேல்யூல போய் லேண்ட் ஆகணும். எங்க லேண்ட் ஆகணும்னு சொல்ல முடியாது. அதனால எப்பவுமே நீங்க ட்ராக் பண்ணி டிராப் பண்றது நல்ல ப்ராக்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரீஜனை கொண்டு போய் ரோஸ்ல வச்சோம், வெஹிக்கல் டைப்பையும் ரோஸ்ல வச்சிருக்கோம். எதை சம்மரைஸ் பண்ண போறோமோ அதை சிக்மால வச்சிருக்கோம். ஓகே, பட் எனக்கு கன்வர்ஷன் காஸ்ட்டுக்கும் சம் வரணும், ஓவர் ஹெட்டுக்கும் சம் வரணும், நெட் சேல்ஸ் ப்ராஃபிட்டுக்கும் சம் வரணும், கான்ட்ரிபியூஷன் மார்ஜினுக்கும் சம் வரணும். ஸோ ஒவ்வொன்றத்தையும் ட்ராக் பண்றதுக்கு பதிலாக, இஃப் யூ ஆர் 100% ஷுர், உங்களுக்கு 100% தெரியும் இந்த காலம் வந்து நம்பர் ஃபார்மேட்ல தான் இருக்கு, அப்படி இல்லையா அது ப்ராப்பரான நம்பர் ஃபார்மேட், டேட் ஃபார்மேட்லாம் எப்படி மாத்துறது, கிளீன் அப் பண்றது எப்படின்றது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் தனி டாபிக்ல. பட் இது எல்லாமே நம்பர் ஃபார்மேட்ல தான் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், மேல ஜென்ரல் தான், டெக்ஸ்டா இருக்கக்கூடாது, வேற ஃபார்மேட்டா இருக்கும். ஜென்ரல் இருந்தா கரெக்ட். ஸோ இதெல்லாம் நம்பர் ஃபார்மேட்ல தான் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணலாம், நோ நீட் ஃபார் டிராகிங் அண்ட் டிராப்பிங். நீங்க டிராக் பண்ணி டிராப் பண்ண வேணா, சும்மா ஒரு டிக் அடிச்சாலே போதும். இப்போ பாருங்க, பண்ண போறேன். கன்வர்ஷன் காஸ்ட்டை போய் ஒரு டிக் அடிக்கிறேன். கன்வர்ஷன் காஸ்டோடைய டோட்டல் வந்திருக்கு. ஓவர் ஹெட்டை போய் டிக் அடிக்கிறேன், ஓவர் ஹெட்டோடைய டோட்டல். நெட் ப்ராஃபிட் டிக் பண்றோம், நெட் ப்ராஃபிட்டோடைய டோட்டல். கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் டிக் பண்றோம், கான்ட்ரிபியூஷன் மார்ஜினோட டோட்டல். ஸோ உங்களுக்கு 100% தெரியும் அது நம்பரா தான் இருக்கு, அதுக்கு சம்மு தான் வரணும் அப்படின்னு உங்களுக்கு 100% தெரியும்னா நீங்க டிராக் அண்ட் டிராப் பண்ண வேணா, சும்மா டிக் அடிச்சாலே போதும். இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்கு, ஒன் பை ஒன்னா பார்க்கலாம்.
Okay, got it? Right. Now, this report is ready. In the report, select changes. I want to do some changes on this report. இப்போ அந்த ரிப்போர்ட் பக்காவா இருக்கு, பட் ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த வியூ ஆஃப் த ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டோட வியூல எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. ஏன் சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னா, இப்போ பாருங்களேன், டோட்டல் மேலே இருக்கு, டேட்டா கீழே இருக்கு. எனக்கு டேட்டா மேலே, டோட்டல் கீழே வரணும். அண்ட் I want in the region separately and I want the vehicle program separate. Region தனியாகவும் vehicle program தனியாக வரணும். ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நான் ரிப்போர்ட்டை ரீஅரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு ரீஅரேஞ்ச் மை ரிப்போர்ட்ஸ். ஸோ என்ன பண்ணலாம், டேபிளில் கர்சர் வச்சு பிளேஸ் த கர்சர் ஆன் த டேபிள், கோ டு த டேப் கால்ட் அஸ் டிசைன். இந்த டிசைன்ற டேப்குள்ளே போயிடுங்க. அண்டர் தி டிசைன் டேப் சப்டோட்டல், சப்டோட்டல்னு ஒன்று இருக்கு பாருங்க. சப்டோட்டல் 3 ஆப்ஷன் இப்போ இருக்கு ஆக்டிவேட்டடா. இதுல எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண போறோம் நீங்க தான் சொல்ல போறீங்க. Do not show subtotal, show all subtotal, the bottom of the group, show all the subtotal, the top of the group. நான் என்ன கொடுக்கணும் இதுல? செகண்ட் ஆப்ஷன், show all the subtotal at bottom of the group. ஸோ இப்போ சப்டோட்டல் கீழே வந்து இல்லை, உங்களுக்கு டாப்ல வேணும்னாலும் வச்சுங்க, உங்க இஷ்டம் தான். நான் சேஞ்ச் பண்ண போறேன், எனக்கு பாட்டம்ல கொண்டு வந்து வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், டிசைன்ல போயிட்டு டோட்டல்ல போயிட்டு சப்டோட்டல் ஆன் த பாட்டம் ஆஃப் த குரூப். அடுத்தது கிராண்ட் டோட்டல். சில ரீசன்னாலே எனக்கு இந்த கிராண்ட் டோட்டல் வேணான்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் திஸ் கிராண்ட் டோட்டல் ஃபார் சம் ரீசன்ஸ். ஐ வாண்ட் டு சுவிச் ஆஃப் திஸ் கிராண்ட் டோட்டல். அப்படின்னா என்ன பண்ணலாம், கிராண்ட் டோட்டல் ஆஃப் பண்ணிக்கலாம், சுவிச் ஆஃப். பட் என்ன கேட்டால் கிராண்ட் டோட்டல் இருக்கிறது பெட்டர், ஆஃப் பண்ணாதீங்க, இருக்கிறது பெட்டர். எப்போ ஆஃப் பண்ணணுன்றது அடுத்த செஷனில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு டோன்ட் சுவிச் ஆஃப் இட், லெட் இட் பி ஆஸ் இட் இஸ். அது அப்படியே இருக்கட்டும், டோன்ட் சுவிச் ஆஃப் தட். கிராண்ட் டோட்டலை சுவிச் ஆஃப் பண்ணாதீங்க, அது இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். ரைட். Whatever the report you create, என்னோட recommended method is, the recommended view is, I recommend all your report to tabular form. எந்த ரிப்போர்ட்டா இருந்தாலும் tabular formல இருக்கிறது better. I'm not saying compulsory, better. இப்படி இருந்தா better. டிசைன்ல போயிடுங்க, ரிப்போர்ட் லேஅவுட்ல போயிட்டு show in tabular. பழைய காலத்தில் பிவட் யூஸ் பண்ணவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம். கிளாசிக்கல் பிவட், பழைய பிவட்லாம் இப்படி தான் இருக்கணும், அந்த டேபுலர் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. முன்னாடி பழைய பிவட் நான் சொல்கிறது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ ரிப்போர்ட் லேஅவுட் இன் டேபுலர் ஃபார்ம் பாருங்க. இப்போ ரீஜன் தனியாகவும் வெஹிக்கல் ப்ரோக்ராம் தனியாகவும் வந்துருக்கு. ஓகே, அதுக்கு கீழே இது எனக்கு புரியுது. ஈஸ்ட் ரீஜனோட இவியோட டோட்டல் எது, ஈஸ்ட் ரீஜனோட எல்சிவியோட டோட்டல் எது, இவியோட செடானோட டோட்டல் எது, இவியோட எஸ்யூவியோட டோட்டல் எது. பட் ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி ஈஸ்ட் இவி, ஈஸ்ட் எல்சிவின்றது பதிலாக எனக்கு ஈஸ்ட் ஈஸ்ட் ஈஸ்ட், நார்த் நார்த் நார்த், சவுத் சவுத் சவுத்னு ரிப்பீட் ஆனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே ரிப்போர்ட் லேஅவுட்டில் போயிட்டு ரிப்பீட் ஆல் ஐட்டம் லேபிள், ரிப்பீட் ஆல் ஐட்டம் லேபிள்னு கொடுத்துருங்க. அப்போ ஐட்டம் லேபிள் ரிப்பீட் ஆகிடும். அந்த ஈஸ்ட் ஈஸ்ட் ஈஸ்ட், நார்த் நார்த் நார்த், சவுத் சவுத் சவுத், வெஸ்ட் 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 ரிப்பீட் ஆகும். முதல்ல நீங்கள் ரிப்பீட் ஷோ இன் டேபுலர் ஃபார்ம் மாற்றிட்டு அப்புறம் ரிப்பீட் ஆல் ஐட்டம் லேபிள் போடணும், அப்போ தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இதை பண்ணணும். டிசைனில் போயிட்டு ரிப்போர்ட் லேஅவுட்டில் போயிட்டு ஷோ இன் டேபுலர் ஃபார்ம், இதை ஃபஸ்ட்டு கான்செப்டாக முடிச்சிடணும் நீங்கள். ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன பண்ணோம், ரிப்பீட் ஆல் ஐட்டம் லேபிள் செகண்டாக கொண்டு வரும். Okay. Right. மற்ற ஆப்ஷன்லாம் ஈஸி, சிம்பிள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். பிளாங்க் ரோஸ், இன்சர்ட் அ பிளாங்க் லைன்னா ஒவ்வொரு ரீஜனுக்கு அப்புறமும் ஒரு லைன் வரும், கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், அவ்வளோதான். இன்சர்ட் அ பிளாங்க் லைன் பாருங்கள். சென்ட்ரலுக்கு அப்புறம் ஒரு லைனு, ஈஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு லைனு, நார்த்துக்கு அப்புறம் ஒரு லைனு, சவுத்துக்கு அப்புறம் ஒரு லைன், ஒரு பிளாங்க் லைன் வரும். இதே மாதிரி ரிமூவ் பிளாங்க் லைன், பிளாங்க் லைன் வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இருக்கிறது பெட்டர், பிளாங்க் லைன் இருக்கிறது பெட்டர். ரோ ஹெட்டர், ரோ ஹெட்டர்னா என்ன அர்த்தம், இந்த சென்ட்ரல் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்லாம் போல்டாக இருக்குது பாருங்கள், அந்த போல்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னா ரோ ஹெட்டர் எடுத்துடலாம். எனக்கு கேட்டால் ரோ ஹெட்டர் எடுக்கிறது பெட்டர் தான், ரோ ஹெட்டர் எடுக்கிறது பெட்டர்.
காலம் ஹெட்டர் இருக்கிறது பெட்டர். ஸோ காலம் ஹெட்டரை எடுத்துடாதீங்க. காலம் ஹெட்டர்ன்றது ஹெட்டிங், இந்த காலத்தோட ஹெட்டிங் இருக்கு, ரீஜன் வெஹிக்கல் ப்ரோக்ராம், அதோட ஹெட்டிங் வந்து இந்த போல்டாக இருக்காது, நார்மலாக இருக்கும். பட் என்ன கேட்டால் அது இருக்கிறது பெட்டர். டோன்ட் அன்டிக் தட், அது இருக்கிறது பெட்டர். பேண்டட் ரோஸ், அல்டர்னேட்டிவ் ரோஸ், ஒரு ரோ விட்டு ஒரு ரோ பேண்ட் ஆயிருக்கு. முன்னாடி கம்ப்யூட்டர் ஷீட்லாம் இப்படி தான் இருக்கும், யாராவது பார்த்துருக்கீங்களா? முன்னாடினா ரொம்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டாட்மேட்டிக்ஸ் பிரிண்டர்லாம் இருக்கும். இன்னமும் இருக்குது. இன்னமும் எல்ஐசி கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்கனாலும் கொடுப்பாங்க. 2 பக்கம் ஹோல்ஸ் இருக்கும், ப்ளூ ஒயிட் கிரே ஒயிட்டாக இருக்கும் கம்ப்யூட்டர் ஷீட்ஸ். ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி ஆஃப் யூ சீன் தட். நீங்கள் பார்த்துருக்கோம் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி 15 இயர்ஸ் முன்னாடி இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி ஷீட்ஸ் வரதில்லை. பட் யூ கேன் டேக் அ பிரிண்ட் அவுட் லைக் திஸ். இந்த மாதிரி பேண்டட் ஷீட்ஸில் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். இது பேண்டட் காலம்ஸ். ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் பேண்டட் காலம்ஸ். எனக்கு கேட்டால் பேண்டட் ரோஸ் போகிறது பெட்டர். எனக்கு இந்த கலர் பிடிக்கல, டிஃப்ரெண்ட் கலர் ஃபார்மேட்டிங் வேணும்னா அதே பிவட் டேபிள் ஸ்டைலுக்குள்ளே போயிடுங்க. நிறைய ஃபார்மேட்டிங் இருக்கு பாருங்க, டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ், கலர்ஸ் அண்ட் ஃபார்மேட்டிங். எந்த கலர் ஃபார்மேட்டிங் வேணுமோ செலக்ட் பண்ணுங்க. இல்லை எதுவுமே வேணாம்னா முதல்ல இருக்கு பாருங்க, வெரி ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க, நன். அதை கொடுத்து விட்டீங்கன்னா எந்த கலர் ஃபார்மேட்டிங் இல்லாமல் பழையபடி நார்மலாக வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் ஃபார்மேட்டிங் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிடும். ஓகே, லைக்குள்ள இந்த எக்ஸசைஸ் முடிச்சிருவோம். டன், கிளியர். Actually, this program is more of task based. ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதனால தான் நான் எந்த டாஸ்க்கும் கொடுக்கல. ஒவ்வொரு கான்செப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐ வில் கிவ் யூ சம் டாஸ்க். என்ன நான் பண்றதே பண்ணீங்கன்னா எல்லாரும் பண்ணிடுவீங்க ஈஸியா. இப்போ பண்ணியிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ஐம் டீச்சிங் அ பிவட் டேபிள், ஹவ் டு கிரியேட் அ பிவட் டேபிள். இது ஒரு தடவை பண்ணிட்டு இதே மாதிரி ஐ வில் கிவ் யூ சம் எக்ஸாம்பிள், டூ த பிவட் டேபிள் ஒன் மோர் டைம். ப்ராக்டிஸ்க்காக. நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் கான்செப்ட் புரியும். அப்படி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் இன்னொன்று செக் பண்ண போறேன். ஐ அம் கோயிங் டு செக் ஹூ இஸ் கோயிங் டு டு இட் மச் ஃபாஸ்டா கரெக்டா யார் பண்றீங்கன்றத பார்க்கணும். ஃபாஸ்டா கரெக்டா பண்ணணும். Based on the fastest fingers first, you will get some scoring. Gift சாயங்காலம் நாளைக்கு ஸ்கோரிங், கிரிக்கெட் ஸ்கோரிங் தான். ஐபிஎல் போயிட்டு இல்லையா, கிரிக்கெட் ஸ்கோரிங். யாரு ஃபர்ஸ்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு செகண்ட் பண்ணா 4, அப்புறமா 3, 2, 1. நாளைக்கு ஈவினிங் கன்சல்டேட் பண்ணி who is coming on top 3, top 5, you will get a certification with Microsoft logo, certification of excellence. உங்களுக்கெல்லாம் certification of participation. top 3, top 5 வரவங்க certification of excellence. ஸோ ஒவ்வொரு கான்செப்ட் முடிஞ்ச இன்னும் கான்செப்ட் நம்ம எந்த கான்செப்டும் முடிக்கல, அதனால தான் டாஸ்க் கொடுக்கல. ரைட். ஸோ இப்போ நம்ம ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் சொல்லுங்களேன் இதில் ஒய் சென்ட்ரல் இஸ் கம்மிங் ஆன் த டாப். என் சோர்ஸ் டேட்டாவில் அப்படி தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. என் சோர்ஸ் டேட்டா சவுத் இருக்குது, நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, இது மாதிரி ஒரு ஆர்டராக இல்லை. ஃபர்ஸ்ட் இது இருக்குது, செகண்ட் இருக்குது. ஸோ இட்ஸ் ஸ்டார்டட் பை அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் தான் ஃபர்ஸ்ட்டு, ஈஸ்ட்டு செகண்டு, நார்த்து தேர்டு, சவுத்து ஃபோர்த்து அண்ட் வெஸ்ட்டு ஃபிஃப்த்து. பட் எனக்கு என்ன வரணும், ஆஸ் பர் மை ரெக்குவயர்மெண்ட் நான் ரிப்போர்ட் எனக்கு சவுத் ரீஜன் மேலே வரணும்னு நினைக்கிறேன். 3 மெத்தட் இதை கொண்டு வரதுக்கு 3 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் யூசிங் த மவுஸ். இதில் இஃப் யூ ஆர் கன்வர்சன், இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட், டூ இட். உங்களால் மவுஸில் நல்லா கான்ஃபிடென்ட்டு உங்களை கன்வர்சன்ட்டாக பண்ண முடியும்னு நினச்சா இதை பண்ணுங்க. இல்லைனா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா எரர் வந்துச்சுன்னா அப்புறம் நீங்கள் அண்டு கூட பண்ண முடியாது. கேர்ஃபுல். உங்களை மவுஸில் கான்ஃபிடென்ட், கரெக்டாக மவுஸ்ன்னு பேர் வச்ச மாதிரி எங்கே எப்படி ஓடுன்னே தெரியாது. தெரியாமல் வேறு இடத்துல ஓடி வேறு இடத்துல லேண்ட் ஆகிடுச்சுன்னா எரர் வரும், அப்புறம் சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் ஜாக்கிரதை, கேர்ஃபுல். ஸோ இந்த சவுத்தோடைய இந்த செல் இருக்கு இல்லையா, அதோடைய கார்னருக்கு போயிடுங்க. அந்த கார்னர் எட்ஜு ப்ளஸ்ஸு போட்டு ஒரு ஆரோ மார்க் போட்டுருக்கு பாருங்கள். ப்ளஸ்ஸு போட்டு ஒரு ஆரோ மார்க் போட்ட மாதிரி வரணும். 4 ஹெட்டர் வித் ஆரோ மார்க். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 4 ஹெட்டர் வித் ஆரோ மார்க்குன்னு சொல்லுவோம். இந்த 4 ஹெட்டர் அண்ட் ஆரோ மார்க் வந்த உடனே அப்படியே அந்த சவுத்தை ட்ராக் பண்ணி எனக்கு எங்கே வரணும், சென்ட்ரலுக்கு முன்னாடி கொண்டு போனோம். அங்கே முன்னாடி கொண்டு போய் ஒரு க்ரீன் கலரில் ஒரு லைன் மாதிரி பாஸ் ஆகும் பாருங்கள். ஸோ இங்கே வைக்கலான்னு அர்த்தம். இதை விட்டு வெளியில் போயிடாதீங்க, எரர் வரும்.
ஸோ இங்கே கரெக்டாக இங்கே கொண்டு போய் வச்சுருங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சவுத் ரீஜன் மேலே போயிடுச்சு. சவுத் ரீஜன் ஹஸ் கான் டு த டாப் ஹியர். இது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட். இது உங்களுக்கு கன்வர்ஷன் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் இதை பண்ணுங்க. இல்லை எனக்கு இது அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, எனக்கு இது மவுஸ் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னா ரெண்டாவது மெத்தட் இப்போ அன்டூ பண்ணலாம். ஏன்னா நான் கரெக்ட் தப்பு பண்ணல, தப்பு பண்ணிட்டீங்கன்னா அன்டூ பண்ண முடியாது, ஃபார்முலா எரர்னு ஏதோ வரும், ஜாக்கிரதை. ஸோ வேறு மெத்தட் என்னன்னா ரொம்ப சிம்பிள். எனக்கு இங்கே சவுத் ரீஜன் மேலே வரணும், உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரிஞ்சால் போதும், கரெக்டாக ஸ்பெல்லிங் எனக்கு சவுத்து டாப்பில் வரணும். ஸோ டாப்பில் போயிட்டு டைப் பண்ணுங்க SOUTH, என்டர். சவுத் ரீஜன் மேலே வரும். சிம்பிள், ஜஸ்ட் கோ தேர் அண்ட் டைப் இட். இது ரெண்டாவது மெத்தட். டைப் பண்ணுங்க சார். ஃபர்ஸ்ட் இங்கே வரணும் இல்லையா, சவுத் ரீஜன் இங்கே தானே வரணும், ஃபர்ஸ்ட்ல வரணும். அங்கே போய் SOUTH நடி, அங்கே போய் கர்சரை வச்சுக்கிட்டு அங்கே சவுத்துன்னு டைப் பண்ணி ஸ்பெல்லிங் கரெக்டாக அடிங்க. இது ரெண்டாவது மெத்தட். மூணாவது மெத்தட், ஒரு எக்ஸாம்பிள் சவுத் மேலே கொண்டு வந்துட்டேன். எனக்கு இந்த நார்த் ரீஜனை ஈஸ்ட்டுக்கு முன்னாடி கொண்டு போகணும்னு வச்சுக்கலாம். நார்த் ரீஜன் ஐ வாண்ட் பிரிங் இட் பிஃபோர் ஈஸ்ட் ஆர் பிரிங் இட் டு த டாப். மூணாவது மெத்தட், அந்த நார்த்தில் வச்சு அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்க. நார்த்தில் வச்சு ரைட் கிளிக் பண்ணால் தெர் இஸ் an ஆப்ஷன் மூவ் பாருங்க. மூவ் நார்த் டு த பிகினிங். பிகினிங்னா ஃபர்ஸ்ட்ல கொண்டு போனோம், அப்வேர்டு டவுன்வேர்டு எண்டு. ஒரு ஸ்டெப்பு மேலே ஒரு ஸ்டெப்பு கீழே, இல்லை எண்டுனா லாஸ்ட்ல எங்கே வேணுமோ அங்கே மூவ் பண்ணி வச்சுங்க, உங்கள் இஷ்டம் தான். மூவ் டு த பிகினிங், மூவ் அப்வேர்ட்ஸ், மூவ் டவுன்வேர்ட்ஸ், மூவ் டு த எண்ட். ஸோ நாம் என்ன பண்ணுவோம், எனக்கு ஒரு ஸ்டெப்பு மேலே மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ மூவ் அப், இந்த நார்த்தை ஒரு ஸ்டெப்பு மேலே, ஸோ கொஞ்சம் மேலே போயிடுச்சு. நார்த் ஹஸ் கான் ஒன் ஸ்டெப் அப்வேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். மூணு மெத்தடு. ஃபர்ஸ்ட் மெத்தட் மவுஸை யூஸ் பண்ணி ட்ராக் ட்ராப் பண்ணுங்க. ரெண்டாவது மெத்தட் கீபோர்டு யூஸ் பண்ணி டைப் பண்ணுங்க. மூணாவது மெத்தட் ரைட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணி. இந்த மூணு மெத்தட்ல ரெண்டு மெத்தட் இது எல்லாம் எங்க ஒர்க் ஆகும், இந்த ரோஸ்ல எதை போட்டிருக்கீங்களோ அதுக்கு தான் இதெல்லாம் ஒர்க் ஆகும். இந்த ரீஜனுக்கும் வெஹிக்கல் டைப்புக்கும் இது ஓகே. பட் இப்படி மூவ் பண்ணணும்னு வச்சுக்கலாம், எனக்கு கன்வர்ஷன் காஸ்ட்டு மெட்டீரியல் காஸ்ட்டுக்கு முன்னாடி வரணும், மெட்டீரியல் காஸ்ட்டுக்கு அப்புறம் இப்படி வரணும்னு சொல்லி நம்ம இப்படி மூவ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ ஐ வாண்ட் டு மூவ் இட் லைக் திஸ். அப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு மெத்தட் தான் வேலை செய்யும், மூணு மெத்தட் நீங்கள் பண்ண முடியாது. மூணாவது மெத்தட் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. ஃபர்ஸ்ட் ரெண்டு மெத்தட் தான் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னது, இந்த சம் ஆஃப் கன்வர்ஷன் காஸ்ட்ல கர்சர் வச்சுக்கோங்க. அதோடைய கார்னரில் போனால் அந்த ப்ளஸ் வித் ஆரோ மார்க் வரும், அதை வச்சு அப்படியே ட்ராக் ட்ராப் பண்ணி மெட்டீரியல் காஸ்ட்டை கன்வர்ஷன் காஸ்ட்டுக்கு முன்னாடி ட்ராக் ட்ராப் பண்ணி கொண்டு போய் வச்சுக்கோங்க. இப்படி மூவ் ஆகிடும். மவுஸை யூஸ் பண்ணி ட்ராக் ட்ராப். இல்லையா இன்னொரு மெத்தட் என்னது, அப்படியே இந்த கன்வர்ஷன் காஸ்ட்டோட ஸ்பெல்லிங் இல்லை தெரியலனா மேலே போய் காப்பி பண்ணிக்கங்க. அந்த மேலே ஃபார்முலா பாரில் போய் Ctrl+C காப்பி, கம் ஹியர், அதோடைய டாப்பில் போயிட்டு பேஸ்ட். இல்லை டைப் பண்ண முடிஞ்சால் டைப் பண்ணிங்க சம் ஆஃப் கன்வர்ஷன் காஸ்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஸோ கன்வர்ஷன் காஸ்ட் முதல்ல வரும், மெட்டீரியல் காஸ்ட் ரெண்டாவது போயிடும். இங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே ஒரு பிரச்சனை என்ன, அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ரைட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணுற ஆப்ஷன் வேலைக்கு ஆகாது, இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. இங்கே ரெண்டு மெத்தட் தான் நீங்கள் பண்ண முடியும். You cannot do two methods. காலம் இங்கே வரணும் மேடம், ப்ளஸ் வித் ஆரோ மார்க் வரணும். ஆகுமே, கிளிக் பண்ணி கரெக்டாக அங்கே க்ரீன் கலர் வரும்போது பிளேஸ் பண்ணணும். அடிச்சுப்பா. கரெக்டாக ட்ராக் பண்ண மவுஸ் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சால் பண்ணலாம். அங்கே பண்ணலாம், ஆனால் இங்கே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸ்க்ரீன் பெருசாக இருந்தால் பண்ணலாம். டன்.
அடுத்தது ஃபார்முலா ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்துருவோம். Any challenges? Mandija sir. கஸ்டமர்னா இங்கே மூவ் பண்ணிக்கோங்க, இல்லை இங்கே மூவ் பண்ணுறது ரொம்ப குட்டியாக இருக்குது, எனக்கு இங்கே மூவ் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா இன்னொரு மெத்தடு. இதை மட்டும் கொஞ்சம் இப்போ மூவ் பண்ணும்போது மட்டும் எனக்கு இது கொஞ்சம் பெருசாக வந்தால் நல்லா இருக்குன்னா அப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே கியர் சிம்பிள் ஒன்று இருப்பார். பிவட் டேபிளில் போனால் பிவட் டேபிள் ஃபீல்ட்ஸில் போனால் அந்த கியர் சிம்பிள் மாதிரி ஒன்று வந்துருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு மூவ் பண்ணணும், இங்கே மூவ் பண்ண கஷ்டமாக இருக்குது, இல்லை இங்கே டைப் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா இந்த கியர் சிம்பிளுக்கு போயிடுங்க. கியர் சிம்பிளில் போயிட்டு ஃபீல்டு செலெக்ஷன் ஒன்லி இல்லைனா என்ன பண்ணால் நீங்கள் எப்படி ஃபீல்டு செலெக்ஷன் சைட் பை சைட் மூவ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏரியா செலெக்ஷன் ஒன்லி. ஸோ எப்படி வேணுமோ மூவ் பண்ணால் கொஞ்சம் பெருசாக வரும், அப்போ நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இதை செலக்ட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. 2x2 ஏரியா செக்ஷன் 2x2 ஏரியா செக்ஷன் 2x2ன்னு கொடுத்துறேன். இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே கூட மேலே கீழே மூவ் பண்ணிக்கலாம். எனக்கு ஓவர் ஹெட்டு கன்வர்ஷனுக்கு முன்னாடி வரணும், இப்படி மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே மூவ் ஆகும். ஸோ இப்படி ஓகேனாலும் இங்கே மூவ் பண்ணி வச்சு, சப்போஸ் இங்கே மூவ் பண்ண கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னா இங்கே மூவ் பண்ணி, அதுக்கு இந்த செட்டிங்ஸை மாற்றிக்கணும். செட்டிங்ஸில் போயிட்டு செக்ஷன் ஏரியா ஃபீல்டு சைட் பை சைட் ஃபீல்டு ஒன்லி ஏரியா செக்ஷன் ஒன்லி 1/4 2x2 கொஞ்சம் நல்லா இருக்குது, பெட்டராக. பழையபடி வரதுக்கு ஃபஸ்ட்டு தான் பழைய பேட்டர்ன், ஃபீல்டு செக்ஷன் ஏரியா செக்ஷன் ஸ்டாக்டு, இதுதான் பழையபடி பேட்டர்ன். ஓகே, அடுத்து ஃபார்முலாவை மாற்றுறது எப்படின்னு பார்த்துருவோம். பிரேக்கு முன்னாடி ஃபார்முலா ஃபங்க்ஷன்லாம் ரைட். எனக்கு இப்போ சம் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் வந்திருக்கு. எனக்கு இந்த கான்ட்ரிபியூஷன் மார்ஜினோட சம்மு வேண்டாம், எனக்கு இதோடைய ஆவரேஜ் வரணும், கவுண்ட் வரணும், மேக்ஸிமம் வரணும், மினிமம் வரணும். ஃபார்முலாவை மாற்றணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்முலா வருது இல்லையா, அந்த காலத்தில் அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் மேக் அ ரைட் கிளிக் ஆன் த காலம் வச்சு ரைட் கிளிக் பண்ணால் ஒரு மெனு ஒன்று அப்பியர் ஆகுது பாரு. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மெனு அப்பியர் ஆகும். அந்த மெனுவில் சம்மரைஸ் வேல்யூ பை இருக்கு பாருங்க, சம்மரைஸ் வேல்யூ பை. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சம்மரைஸ் வேல்யூ பை சம்மா கவுண்டா ஆவரேஜா மேக்ஸிமம் மினிமமா ப்ராடக்டான்னு செலக்ட் பண்ணிக்கணும். டிஸ்டிங் கவுண்ட்னு ஒன்று வராது, டோன்ட் வரி, அது எப்படி கொண்டு வரதுன்னு நாளைக்கு பார்க்கலாம், இப்போதைக்கு வராது உங்களுக்கு. ரைட் கிளிக் சம்மரைஸ் வேல்யூ பை சம்மா கவுண்டா ஆவரேஜா மேக்ஸிமமா மினிமமா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஆவரேஜ்னு கொடுக்குறேன். எஸ், ஆவரேஜ் ஆஃப் மார்ஜின், ஆவரேஜ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் மார்ஜினோட ஆவரேஜ் இங்கே வந்திருக்கு. பர்சன்டேஜ் சொல்லுங்க. அடுத்து ஆவரேஜ், கவுண்ட், மேக்ஸிமம், மினிமம், பர்சன்டேஜும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி வில் சி த பர்சன்டேஜ் அண்ட் அதர் திங்ஸ். அதுக்கு முன்னாடி எனக்கு இங்கே ஆவரேஜில் பாருங்களேன், டெசிமல் பிளேசஸ் கொஞ்சம் யூனிக்காக இல்லை. ஃபஸ்ட்டுக்கு டெசிமல் பிளேசஸே இல்லை, ரெண்டாவதுக்கு 5 டெசிமல் பிளேசஸ், 1 டெசிமல், 5 டெசிமல், 4 டெசிமல் பிளேசஸ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வரணும். நார்மலாக என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பாருங்க, எல்லா டெசிமல் பிளேசஸும் ஒன்றா வரத்துக்கு செலக்ட் பண்ணிவிட்டு தென் நம்பர், இதுவா சார் என்ன சொல்கிறீங்க, நம்பர், அப்புறம் டெசிமல், டிகிரீஸ் டெசிமல் போடலாம், இல்லை இந்த ரவுண்டு இங்கே போய் கிளிக் பண்ணலாம், இல்லை இன்னொரு மெத்தட் செலக்ட் இட். உங்கள் கீபோர்டில் Ctrl+1 ஷார்ட்கட் கீ ஃபார் நம்பர் ஃபார்மேட் செல்ஸ். Ctrl+1ன்றது ஃபார்மேட் செல்ஸோடைய ஷார்ட்கட் கீ. Ctrl+1 மெனு யூஸ் பண்ண வேண்டாம், எனக்கு ஷார்ட்கட் கீ மூலமாக போனோம்னா Ctrl+1 ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணி Ctrl+1 ப்ரெஸ் பண்ணால் ஃபார்மேட் செல்லுன்ற கீ ஓப்பன் ஆகிடும். இதில் போய் எந்த ஜென்ரல், நம்பர், கரன்சி, அக்கௌண்டிங், டேட்டு, டைமு, எந்த ஃபார்மேட் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் மேனுவலாக போயிட்டு. பட் எனக்கு நம்பர் ஃபார்மேட் வித் 2 டெசிமல்ஸ், நம்பர் ஃபார்மேட் 2 டெசிமல்ஸ் வரணும். இங்கே போய் Ctrl+1 ப்ரெஸ் பண்ணி நம்பர் செலக்ட் பண்ணி எத்தனை டெசிமல் வேணும், இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட், ஸ்ட்ரெயிட்டாகவே ஷார்ட்கட் கீ இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாகவே தெர் இஸ் அ ஷார்ட்கட் கீ அவைலபிள்.
அதாவது கண்ட்ரோல் ஷிஃப்ட் 1. கண்ட்ரோல் ஷிஃப்ட் 1 உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் 1. இது எதுக்குன்னா நம்பர் ஃபார்மேட், நம்பர் வித் 2 டெசிமல்ஸ். ஒரு நம்பர் 2 டெசிமல் பாயிண்டோட வர்றதுக்கு, 2 டெசிமல் பாயிண்டோட வர்றதுக்கு செக் பண்ணி பார்ப்போமா? இந்த காலத்தை செலக்ட் பண்ணுறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் 1 பாருங்க, 2 டெசிமல் பிளேசஸ் தான் வருது. 0.0, 0.23, 0.60, 0.717, 00, 44. ஸோ 2 டெசிமல் பிளேஸ். கண்ட்ரோல் ஷிஃப்ட் 1. அடுத்தது கண்ட்ரோல் ஷிஃப்ட் 2. இது எதுக்குன்னா டைம் ஃபார்மேட். பார்க்கலாம். இந்த டேட்டாவில் டைம் ஃபார்மேட் எதுவும் இல்லை, நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் 3 டேட் ஃபார்மேட். கண்ட்ரோல் ஷிஃப்ட் 3 டேட் ஃபார்மேட். 1 2 3 மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. 4 5 ஈஸி. 4க்கு மேலே என்ன இருக்கு உங்கள் கீபோர்டில்? 4க்கு மேலே டாலர் ரெப்ரசன்ட்ஸ். டாலர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? கரன்சி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சேல்ஸ் ப்ரைஸ் இருக்கு இல்லைங்களா, சம் ஆஃப் நெட் சேல்ஸ் ப்ரைஸ், இது எனக்கு கரன்சி ஃபார்மேட்டில் வரணும். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் 4 பாருங்க, கரன்சி ஃபார்மேட்டோட வரும். இந்த கரன்சி சிம்பிள் போட்டு கமா செப்பரேட்டரோட யூ வில் கெட் தட் கரன்சி ஃபார்மேட். கண்ட்ரோல் ஷிஃப்ட் 4 இதேதான். 5 எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் 5 எதுக்கு? பர்சன்டேஜ். பட் இன்னொன்று இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஓவர் ஹெட் காஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் 1 ப்ரெஸ் பண்றேன். நம்பர் ஃபார்மேட் வித் 2 டெசிமல்ஸ். நம்பர் வித் 2 டெசிமல்ஸ், 2 டெசிமல் பாயிண்டோட வருது. எனக்கு இந்த 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் வராமல் வெறும் நம்பர் வித்தவுட் டெசிமல்ஸ், நம்பர் வித்தவுட் டெசிமல்ஸ். உங்க கீபோர்டில் எஸ்கேப்புக்கு கீழே டாப் கீக்கு மேலே 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடில், இதுக்கு மேலே என்னால் சொல்லவே முடியாது. எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். எஸ்கேப்பு கீழே, டேபுக்கு மேலே, 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த அலை அடித்த மாதிரி இருக்கும், வேவ் சிம்பிள் மாதிரி. ஏன் இது எல்லாத்தையும் சொல்கிறேன்னா, இந்த கீயை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதே கிடையாது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டில்டு, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டில்டு இது எதுக்குன்னா நம்பர் வித்தவுட் டெசிமல்ஸ். பாருங்க, வித்தவுட் டெசிமல்ஸ். பட் அதில் முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, இஃப் 0, அதாவது டெசிமல் 0வா இருந்தால் தான் இது வேலைக்கு ஆகும். அதாவது நான் என்ன சொல்கிறேன், இங்கே ஓவர் ஹெட் காஸ்ட்டில் 1,80,000 30.00 0.00 இருந்தால் தான் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட், கண்ட்ரோலையும் ப்ரெஸ் பண்ணி ஷிஃப்டையும் ப்ரெஸ் பண்ணி டைல்டு ப்ரெஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டைல்டு, வெறும் கண்ட்ரோல் டைல்டு இல்லை, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டைல்டு. பாருங்க, டெசிமல் பிளேசஸ் போயிடு, வெறும் நம்பர் ஃபார்மேட் தான் வரும். இது டெசிமல் பிளேசஸ்ல 0 இருந்தால், இங்க பாருங்க, இங்க இதுல 2 இருக்கு, கான்ட்ரிபியூஷன் மார்ஜ் ஆவரேஜ் போட்டிருக்கோம். 1த்துல .00 இருக்கு, 1த்துல 23 இருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகாது. 00 இருந்தால் ரிமூவ் பண்ணிடும், 23 இருந்தால் ரிமூவ் பண்ணாது. பாருங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பாருங்க, 23 போல 00 it's getting removed, but 23 is not getting removed. So this shortcut key will work if you have the decimal places as 0. Decimal place 0 இருந்தால் தான். decimal place 0 இல்லைன்னா இதை நீங்கள் பண்ண முடியாது. ஸோ இந்த 6 ஷார்ட்கட் கீயை ஞாபகம் வச்சுங்க, which will be very useful in our upcoming session. நார்மல் எக்ஸல் யூஸ் பண்ணும்போது கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6 ஷார்ட்கட் கீ. 1 is for number, 2 is for time, 3 is for date, 4 is for currency, 5 is for percentage, and control shift tilde is for number without decimal places.
டெசிமல் பிளேசஸ் இல்லாம நம்பர்ஸ். ஓகே, ரைட். இப்போ நாம சம்முன்றதை தான் ஆவரேஜா மாத்திட்டோம், கரெக்டு. பட் எனக்கு சம்மா வரணும், இங்க சம்மு வரணும். இங்கேயே சம்மு வரணும்னா அது ஈஸி. இப்போதான் பண்ணீங்க, ரைட் கிளிக் பண்ணி சம்மரைஸ் வேல்யூ பைல போயிட்டு கவுண்ட் பதிலாக சம்மு மாற்றிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் எனக்கு இங்கே ஆவரேஜ் வரணும், பக்கத்து காலம்லேயே சம் வரணும். இது பக்கத்து காலம்னு சம் வரணும். அப்போ என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். அந்த கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் அதை தானே நம்ம ஆவரேஜாக இருந்தது சம்மா மாற்றிட்டோம். திரும்பவும் அதே கான்ட்ரிபியூஷன் மார்ஜினை இந்த சிக்மா வேல்யூவில் லாஸ்ட்லேயோ இல்லை மிடில்லையோ அப்புறம் கூட நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் இல்லையா. அதான் மூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் தெரியுமே. லாஸ்ட்டில் மிடில் எங்கே வேணுமோ இப்போ கான்ட்ரிபியூஷன் மார்ஜினை அப்படியே ஆவரேஜ்ன்றது கீழே கொண்டு போய் இப்படி வச்சிடறேன், இல்லை சம்மு கீழே எங்கே வேணுமோ அவங்க கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா யூ வில் கெட் இட் ஹியர். பாருங்க, இங்கே வந்துச்சு சம் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின். ஸோ திரும்பவும் பண்ணுறேன், ரைட் கிளிக் சம்மரைஸ் வேல்யூ பை. இப்போ ஒரு ஆவரேஜுக்கு பதிலாக கவுண்ட் போடுறேன்னு வச்சிங்களேன். ஐ வில் புட் இட் ஆஸ் கவுண்டாக மாறிடுச்சு. திரும்பவும் சம்மு வரணும், அதே கான்ட்ரிபியூஷன் மார்ஜினை இன்னொரு தடவை ட்ராக் பண்ணி எங்கே வேணுமோ கொண்டு போயிடுச்சு. ஸோ ஆவரேஜும் வந்திருக்கு, கவுண்ட்டும் வந்திருக்கு, சம்மும் வந்திருக்கு. ஒரே காலத்துக்கு 3 ஃபார்முலா. பர்சன்டேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது, நாமளே ஒரு ஃபார்முலாவை எப்படி உருவாக்குறது, அதே மாதிரி டேட்டாவை அங்கே ஆட் பண்ண இங்கே தானாகவே அப்டேட் பண்ணது எப்படி, ஆட்டோ ரெஃப்ரெஷ்லாம் நம்ம ஆட்டோ ரெஃப்ரெஷ் இன்னைக்கு பார்க்க மாட்டோம், நாளைக்கு மேனுவல் ரெஃப்ரெஷ், டைனமிக் கான்செப்ட்ஸு அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்க்கணும். ஸோ ஆவரேஜ் வந்திருக்கு, சம்மு வந்திருக்கு, கவுண்ட் வந்திருக்கு, ஃபைன். பட் ஐ வாண்ட் த பர்சன்டேஜ்னு வச்சிங்களேன். ஒரு 100%ல எந்த ரீஜனில் நிறைய பர்சன்டேஜ் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது, கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்கன்றது தெரியணும். அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்க, சம் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் வச்சு ரைட் கிளிக், ஷோ வேல்யூ ஆஸ்ன்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஷோ வேல்யூ ஆஸ் நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஷோ வேல்யூ ஆஸ்ல நோ கால்குலேஷன், பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல், பர்சன்டேஜ் ஆஃப் காலம் டோட்டல், ரோ டோட்டல் நிறைய இருக்கு. 1 by 1 இது எல்லாத்தையும் பார்க்கறதே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பார்த்தாலே ஒரு 1.5-2 hours ஆகும், அவ்வளோ ஆப்ஷன் இருக்கு. பட் 1 by 1 பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல். என்னைக்குமே சம்மை பேஸ் பண்ணி பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க. ஆவரேஜை பேஸ் பண்ணி, கவுண்டை பேஸ் பண்ணி, மேக்ஸிமம் பேஸ் பண்ணி பண்ணக்கூடாது. எக்ஸல்ல மட்டும் நார்மல் மேத்தமெட்டிக்கல் அரித்மெட்டிக்கல் கான்செப்டே அப்படிதான். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுமா, சம் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ரைட் கிளிக் பண்ணி சம்மரைஸ் வேல்யூ பை கீழே ஷோ வேல்யூ ஆஸ்ன்னு இருக்கும், அதில் போயிட்டு பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டலை கிளிக் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். அவுட் ஆஃப் 100%, ஓவரால் 100%ல ஒவ்வொரு ரீஜன்லையும் எவ்வளோ பர்சன்டேஜ், சவுத் ரீஜனில் எவ்வளோ, நார்த் ரீஜனில் எவ்வளோ, ஈஸ்ட் ரீஜனில் எவ்வளோ, வெஸ்ட் ரீஜனில் எவ்வளோ. பட் இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம்தான், நம்ம முதல்ல செம்ம ஆவரேஜாக மாற்றணும், ஹெட்டிங் தானாகவே மாறிடுச்சு. நம்ம செம்ம கவுண்டாக மாற்றணும், ஹெட்டிங் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. பட் இங்கே பாருங்க, செம்ம பர்சன்டேஜாக மாற்றணும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஹெட்டிங் வில் நாட் கெட் சேஞ்ச்ட். இங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி ஹெட்டிங் மாறாது, நம்ம தான் மாற்றணும். ஜஸ்ட் கோ தேர், கிளிக் ஹியர், டைப் இட் அண்ட் சேஞ்ச் இட். நம்ம தான் டைப் பண்ணி மாற்றிக்கணும். போட்ட பர்சன்டேஜ் ஆஃப் மார்ஜின். ஸோ நாம தான் மேனுவலாக போயிட்டு அங்கே நேமை டைப் பண்ணி மாற்றணும். இது பர்சன்டேஜுக்கு மட்டும். சம்மு ஆவரேஜ் கவுண்ட்டுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிஸ்டமே தானாக மாற்றிக்கணும். பட் இந்த ஷோ வேல்யூஸில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு நம்ம தான் வந்து மாற்றி ஆகணும். ரைட், இப்போ சொல்லுங்க, பக்கத்தில் எனக்கு சம்மும் வரணும், என்ன பண்ணலாம்? ஆவரேஜ் பண்ணியாச்சு, கவுண்ட் பண்ணியாச்சு, சம்மா தான் இருந்ததை நான் பர்சன்டேஜாக மாற்றிட்டேன். எனக்கு இங்கே பக்கத்துலேயே சம்மு வரணும். ஹவ் கேன் ஐ பிரிங் இட் ஹியர்? அதே கான்ட்ரிபியூஷன் மார்ஜினை இன்னொரு தடவை ட்ராக் பண்ணி சிக்மாவில் கொண்டு வந்து வச்சிருங்க. தட்ஸ் ஆல். ஒரே காலத்துக்கு எத்தனை ஃபார்முலா பண்ணியிருக்கோம் பாருங்க. ஆவரேஜ் பண்ணியிருக்கோம், கவுண்ட் பண்ணியிருக்கோம், பர்சன்டேஜ் பண்ணியிருக்கோம், சம்மு பண்ணியிருக்கோம். ஒரே காலத்துக்கு மல்டிபிள் ஃபார்முலாஸ் வி ஆர் ரிட்டன் ஹியர். இதுக்கு அடுத்தது நாமளே ஒரு ஃபார்முலாவை எப்படி உருவாக்குறத பார்க்கணும், ஆட்டோ ரெஃப்ரெஷ் பார்க்கணும். இன்னும் பிவட்லாம் நிறைய இருக்குது. ஏஜிங் அனாலிசிஸ், டேஷ்போர்டு, இயர்லி, மந்த்லி, வீக்லி ரிப்போர்ட் எப்படி பண்ணுறது, குரூப்பிங் எப்படி பண்ணுறது,
நிறைய கான்செப்ட் ஸ்ப்ளிட் பண்ணுறது எப்படி, இது வரைக்கும் நம்ம ரோஸ் வேல்யூஸை பற்றி மட்டும்தான் பார்த்துருக்கோம். இன்னும் ஃபில்டர் பார்க்கணும், காலம்ஸ் பார்க்கணும், ஷோ வேல்யூஸில் ஒரு 2-3 ஒரே ஒரு ஆப்ஷன் தான் பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய ஆப்ஷன் அதில் பார்க்க வேண்டியிருக்கு. so many chapters are still pending. ஸோ இப்போதைக்கு we will save this file. இப்போ மார்னிங்லேருந்து நம்ம ஒரே எக்ஸசைஸ், அந்த எக்ஸசைஸே நம்ம இன்னும் முடிக்கல. we have to complete it. இன்னும் டைனமிக் கான்செப்ட்னு ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது, அது வேறு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் you are going to do some டாஸ்க். இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நம்ம 6 எக்ஸசைஸும் முடிச்சிடணும். தட்ஸ் அவர் டார்கெட் டுடே. பை பிஃபோர் 5 o'clock we have to finish all the 6 exercises. ஓகே, ஸோ பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கிளியர்? ஸோ இப்போ பிரேக் போயிட்டு வருவோமா? ஸோ நான் இந்த வீடியோ ரெக்கார்டிங்கை ஐ எம் ஸ்டாப்பிங் தட் வீடியோ ரெக்கார்டிங். ஜஸ்ட் ரிமைண்ட் மீ, we have to restart that video.